தாய்மார்களுக்கு என்னுடைய சிறப்பான ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் நான் ஏன் சொல்றேன்னா, நான் சதாபிஷேகம் பண்ணிட்டவர் 85 வயசு. அப்ப ஆசீர்வாதம் பண்ணலாமா? அது ஒரு காரணம். 1540 கும்பாபிஷேகத்தை தரிசித்து வர்ணனை பண்ணுகிற பாக்கியம் பெற்றேன். அந்த புண்ணியத்தை கொடுக்கிறேன், ஆசீர்வாதம் பண்றேன். அடுத்தது, ஒரு பெண்ணா இருந்து 6 கோயில் திருப்பணி பண்ணியிருக்கு. தஞ்சாவூர்லயே அரண்மனை தேவஸ்தானம் 3 கோவில் திருப்பணி பண்ணியிருக்கு. எங்க ஊர்கிட்ட கொசப்பட்டி ஐயப்பன் கோவில், நம்ம திருச்சி ஐயப்பன் கோயிலுக்கு தொடக்க காலத்துல இருந்து நான் ஒரு அடிமை. பரணியப்பர் கோயில் என்று சிவன் கோவில். ஆக இத்தனை கோயிலோடு ஸ்ரீலங்காவில் இருக்கிற கேதீஸ்வரர் திருப்பதிக்கும் நான் ஒரு மெம்பர். 5 சிவன் கோயில் ஸ்ரீலங்காவில், நம்ம பஞ்சலிங்கம் மாதிரி. அதுல ஒன்று திரு கேதீஸ்வரர், ஞானசம்பந்த பெருமான் சுந்தரர் இங்கிருந்தே பாடிய பெருந்தரர். அந்த கோயிலுக்கு அம்மா புரட்சி தலைவர் பேரில் என்ன ஒரு சிறப்பு பிரதிநிதியாக போட்டு அந்த குடவீராட்டுக்கும் பணி செய்தேன். ஆகவே இந்த புண்ணியங்கள் தான் உங்களை போன்றவர்களுடைய ஆசையாலும் மகா சுவாமிகளுடைய ஆசீர்வாதத்தாலும் எனக்கு கிடைத்தது. ஆகவே அம்பாள் திருவிழிகளை நான் ஆடி மாசம் மார்கழி மாசம் நம்ம உலகியல் கல்யாணம் பண்றதில்லை இல்லையா? ஆடி மாசம் கல்யாணம் பண்றதில்லை, மார்கழி மாசம் கல்யாணம் பண்றதில்லை. ஏன் தெரியுமா? அந்த 2 மாசத்தையும் நம்ம சுவாமி அம்பாள் கோவிலோட நம்ம சம்பந்தம் பண்ணணும். இந்த சம்பந்தம் வேண்டாம், அருளியல் சம்பந்தம் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த ஆடி மாசம் பிறந்தாச்சுன்னா எல்லாமே விசேஷம். ஆடியில செவ்வாய்க்கிழமை விசேஷம், வெள்ளிக்கிழமை விசேஷம், அமாவாசை விசேஷம், கார்த்திகை விசேஷம், ஆடி பூரம் விசேஷம், ஆடியில வரலட்சுமி நோம்பு விசேஷம். எதுதான் விசேஷம்? ஆடி பிறந்தாச்சுனாலே பெண்கள் எல்லாம் நெத்தி நிறைய மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் மஞ்சள் புடவையும் சிவப்பு புடவையும் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று எங்கு பார்த்தாலும் சக்தி மயமா இருக்கா இல்லையா? அப்ப நமக்கு அந்த மாசம் எவ்வளவு புண்ணியமான மாசம். அதுல இன்னைக்கு நிறைவான வெள்ளிக்கிழமை. நாளைக்கு ஆவணி பிறந்துள்ளது 17ஆம் தேதி. ஆக நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு இந்த அம்மன் சன்னிதானத்துக்கு ஆனந்தமாக வந்திருக்கு. அம்பாள் பேரு ஆனந்த மாரியம்மன், விநாயகருக்கு பேரு ஆனந்த விநாயகர், முருகனுக்கு பேரு ஆனந்த முருகன். அப்ப இங்க வந்தாலே எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? ஆனந்தம். நம்ம என்ன வேண்ட வாழ்க்கையில ஆனந்தம் தானே. ஆக அந்த ஆனந்தத்தை தருகிற சக்தி மாரியம்மன். இந்த மாரியம்மன்னா யாரு? மாரியம்மன் தருகிறவளே மாரியம்மா. இந்த மாரியம்மன் கோவில்ல முன்னாடி ஒரு நாவரும் பீடத்துல சிரசு மட்டும் இருக்கும். சுயம்பூர் தேவி. அது யார் தெரியுமா? ரேணுகா தேவி. யார் அந்த ரேணுகா தேவி? இந்த வரலாறு உங்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த ரேணுகா தேவி யார் தெரியுமா? பரசுராமனுடைய தாயார், ஜமதக்கினி முனிவருடைய மனைவி. அந்த அம்மா கற்பிலே சிறந்த தாய். அந்த அம்மா எப்படிப்பட்ட கற்பு தெரியுமா? ஆற்றுல போய் ஈர மண்ணெடுத்து குடம் பண்ணுவாங்களாம். ஈர மண்ணுல அதுல தண்ணீர் எடுத்து கணவனுக்கு பூஜைக்கு கொண்டு போவாங்க. யாரு? ரேணுகா தேவி. ஒரு நாள் அப்படி ஆற்றுல மண்ணெடுத்து அப்படி குடம் குடிக்கும் போது வானத்துல ஒரு கந்தர்வன் பிறந்தானோ. பார்த்துட்டு யாரோ ஒருத்தன் பறக்கிறானே, அழகா தெரியுறானே கந்தர்வன் அப்படின்னு நினைச்சா அவ்வளவுதான் குடம் பிடிக்கிறது. அந்த காலத்துல வானத்துல பறந்த ஒருத்தரை பார்த்து அழகா யாரோ பறக்கிறானேன்னு நினைச்சதே தப்பு போச்சு.
இன்னைக்கு நல்லா சொல்ல சிரிப்பாங்க இல்லையா? இன்னைக்கு காலம் எவ்வளவு மாறி போச்சு. வானத்துல பறந்த கர்ப்பவன யாரோ அழகா பறக்குறாங்களே யாரோ அப்படின்னு நினைச்சதுக்கே கற்ப போயிட்டுதான் கொடை பிடிக்க வரலையா? மண்ணை பிசைக்க வேண்டியவை கையை பிசைந்து நின்றார். ஜபதக்னி முனிவருக்கு கோபம். நீதான் தப்பு பண்ணி இருக்கு, அதான் உனக்கு இன்னைக்கு கொடை பிடிக்கவில்லை. வானத்தில் பறந்தவனை பார்த்து அழகா இருக்கிற மதிச்சியா? தப்பா நினைக்கிறது. இன்னமும் இன்னைக்கு கொடை பிடிக்கவில்லை. கற்பிடத்தை விழுந்தாரு. உடனே 4 பிள்ளைகளை பெற்றார். உங்க அம்மாவை விட்டுட வந்தவன் அம்மாவை விட்டவன் மகாபாவம் மகாபாவம். அம்மாவை தொடணும், அம்மாவை மதிக்கணும், அம்மாவை துடிக்கணும். அம்மாவை துடிக்கிறானா? இன்னைக்கு உலகத்துல அம்மாவை மதிக்கணுங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது. குழந்தைகளுக்கு பெரியவங்களை மதிக்க சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சாமி கும்பிடுறது பெருசு இல்லை, நம்ம குழந்தைகளை பெரியவங்களை கும்பிட சொல்லி பழக்கணும், பெரியவங்களை மதிக்க சொல்லி கொடுக்கணும். அப்ப பெரிய பையன் சொல்லிட்டான், அம்மா பையன் கொட்டணும். இந்த பாவத்தை நான் எங்க போய் கடுக்க முடியும்? அடுத்த பையன் முடியாது, அதுக்கு அடுத்த பையன் முடியாது. மனசுடாமா அப்பா உங்க அம்மாவை கொண்டு வெட்டிட்டார். தலையை வெட்டிட்டாருமா? 2 தேவி தலை தனியா போய் விழுந்துச்சு. உடனே அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீதான்டா புத்திரன். அம்மாவை வெட்டுன்னு உடனே அடுத்த வார்த்தை கேட்காம வெட்டின பாரு, நீதான்டா நல்ல புத்திரன், உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னாரு. எனக்கு எங்க அம்மா வரணும். எவ்வளவு கெட்டிக்கார பாத்தீங்களா? உடனே சொல்றாரு எழுந்துரு அப்படின்னா. அப்ப உயர்த்து எழுந்த அந்த கழுத்துத்தான் மாரியம்மன் கோவிலிலே சுயம்பு என்கிற அந்த முன்னாளர் குறிப்பிட்டார். அந்த அம்மா கற்புக்கரசிங்கிறதுனால மாரியம்மன் கோவில் சாட்னா மழை வரும். அதான் மாரியை தொடுபவள் மாரியம்மன். புரியுதா? ஏன் மாரியம்மன் கோயிலுக்கு போனா மழை வருது? ஆடி மாசம் நம்ம ஊர்ல மழை வருமா? காத்து தானே அடிக்கும். போன மாசம் எல்லாம் காவேரியில தண்ணியே வரல. ஆடி 18க்கு எங்கேயோ மழை பெய்ஞ்சு தண்ணி எவ்வளவு வந்தது? வெள்ளக்கெல்லாம் ரொம்ப போச்சு இல்ல. நாங்கெல்லாம் இதை பாக்குறதுக்குன்னே வந்தோம். ஏன்னா எங்க செட்டிநாட்டுல ஆள் இல்லை, எங்க பள்ளத்தூர்ல போலாம். காவேரியில தண்ணி வந்து பாக்கிறதுக்காக கார் எடுத்துட்டு ஓடி வந்து வேணும். அப்படின்னா மாரியை கும்பிட்டா மாறி தருவள். அது மட்டுமல்ல, அருள் மாறி தருவள். அதனால்தான் பாரதி பாடினார், உலகத்தின் நாயகியே எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி உன் பாதம் கருணா, எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரியம்மா, எங்கள் முத்துமாரி கலகத்தர கற்பலன் எங்கள் முத்துமாரியம்மா, கருத்தினிலே புகுந்து விட்டார் எங்கள் முத்துமாரி, துணிவெடுக்க மண்ணென்று எங்கள் முத்துமாரியம்மா, தோல்வெடுக்க சாம்பதுண்டு எங்கள் முத்துமாரியம்மா, மணிவெடுக்க சாணையுண்டு எங்கள் முத்துமாரி, மனம் வெடுக்க வழியிலேயே எங்கள் முத்துமாரி. அம்மா, துணி அழுக்கா போச்சுன்னா அந்த காலத்துல ஒவ்வொரு மண் பிடிச்சு துவைப்பாங்க. இப்ப கூட கிராமத்துல வண்ணார்கள் அது வண்ணார்த்த போட்டாங்க. கரபடிச்ச வேஷ்டியெல்லாம் ஒவ்வொரு மண் பிடிச்சு வெள்ளாவை வச்சு வெளுப்பா கொண்டு வருவேன். நாங்கெல்லாம் இப்ப வாஷிங் மிஷின்ல போடுறோம். நமக்கு எல்லாம் மிஷின் மயம். அப்படி சுவிட்சை தட்டினா அது ஆட்டோமேட்டிக்கா தண்ணியை ஊற்றும், சோப்பு வாட்டரை கரைக்கவும், துணியை சுத்தும், அப்புறம் திரும்பி தண்ணியை ஊற்றும், அலசும், அப்புறம் திரும்பி அதுவே உலர்த்தும், அதுக்கப்புறம் எடுத்து கொடியில போட்டா போதும். இப்ப நம்மெல்லாம் வசதியான வாழ்க்கை வாழணும். நம்ம முன்னோர்கள்லாம் துணியை துவைச்சு அதுக்கு கஞ்சி போட்டு
அதுக்கு பேச்சு. நாங்கள்லாம் ரொம்ப நாள் வரைக்கும் அயன் பாக்ஸ் பார்த்ததில்லை. டவராவில் வெந்நீரை வச்சு இந்த புடவை எப்படி இந்த விளையாட்டெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா? ஆக துணிகளுக்கு மண்ணு ஒவ்வொரு மண்ணு இருக்கு, தோல்களுக்கு சாம்பல் உண்டு. அப்பெல்லாம் சாம்பல் போட்டு தேய்ப்பாங்க, கலர் மண்ணை போட்டு தேய்ப்பாங்க, ஆத்தக்கரை வண்டல் போட்டு தேய்ப்பாங்க. இப்போ 5 நிமிஷத்துல 20 சோப்பு. ஒரு பச்சை ட்ரெஸ் போட்டிட்டு ஒரு அம்மா அப்படின்னு குளிப்பாங்க. அப்புறம் அடுத்த அம்மா வருவாங்க, நீச்சல் பவர் அப்படின்னு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு சித்தால் சித்தால் அப்படிம்பாங்க. திடீர்னு த்ரிஷா வருவாங்க, ஒவ்வொரு சண்டால் அப்படிம்பாங்க. 5 நிமிஷத்துல இப்படி 1000 சோப்பு பேர் வரும். ஆனா அந்த காலத்துல சாம்பல் போட்டு தேய்ப்பாங்க, ஒவ்வொரு மணி குடிச்சு தேய்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த ஸ்கின் டிசீஸும் வரல, ஒரு முடியும் உடம்பெல்லாம் முளைக்கல. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிரீமு, எல்லாத்துக்கும் நமக்குள்ள சொல்லிக்கிறதுக்கு என்ன, அலங்காரத்துக்கு நம்ம செலவு பண்றது இவ்வளவு பண்றோமா? எங்க வீட்டுல என் பேத்தி பொண்ணெல்லாம் வச்சிருக்கிறத பார்த்தா, முதல்ல தலைக்கு போடுறதுக்கு ஒரு சீரமும், அப்புறம் முகத்துக்கு போடுறதுக்கு ஒரு சீரமும், அதுக்கப்புறம் போடுறதுக்கு ஒரு பிரீமியமா ஏதோ தேசம், அதுக்கப்புறம் தேசம், அதுக்கப்புறம் காம்பேக்டா, அதுக்கப்புறம் பிரஷ் பண்றதுக்கு என்னமோவா, அதுக்கப்புறம் ஐப்ரோவுக்கு போடுறதுக்கு என்னமோவா, அதுக்கப்புறம் கண்ணுக்குள்ள போட்டுக்கிறதுக்கு என்னமோவா, அப்புறம் அந்த புருவ முடியெல்லாம் ஸ்ட்ரெயிட் பண்றதுக்கு அதுக்கு என்னவா. ஒரு 50 சாமா இருக்கு. இதெல்லாம் என்னன்னு, அதெல்லாம் இல்லைன்னா எங்க முகத்தை பார்க்க முடியாது. நாங்கெல்லாம் என்ன பண்ணோம், இவ்வளவு பவுடர் எடுத்து முகத்துல போடுவோம், ஒரு பொட்டை தூக்கி வைப்போம். நம்மளாம் என்ன அலங்காரமா பண்ணோம், ஒரு மஞ்சளை பூசி ஒரு குங்குமத்தை வச்சுதானே வந்தோம். நம்ம என்ன அலங்காரம் பண்ணிட்டோம், நல்லா இல்லையா? நாம 85 வயசுக்கு நம்ம பரவாயில்ல இல்லம்மா, அம்பாடே சொல்லிட்டான், போதும் நமக்கு தெய்வீக அழகு போதும். நான் இப்போ ஒரு மேக்கப் பண்ணி நான் ஒரு 50 வயசுக்காரி மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வர முடியும். ஆனா நீங்க அழக பார்க்க வந்தீங்க, அம்மாவோட அருள் மழையை பத்தி கேட்கத்தானே வந்திருக்கீங்க. அதனால நமக்கு வந்து புற அழகை விட ஆக அழகு முக்கியம். ஆம்பளையா வந்திருக்காங்க, மாட்டத்துல திருநீரும் குங்குமம் அவங்களோட மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இயல்பா தலை நரைச்சிருந்தா இயல்பா தலை நரைச்சிருக்கு. நெத்தியில விபூதி குங்குமம் சந்தனம் கலையாத்துல வணங்க சொல்லுது, அது போதும். ஆக துணிவெடுக்க மண் இருக்கு, தோல் வளர்க்க சாம்பல் இருக்கு, இந்த மாணிக்க கற்களை செதுக்குவதற்கு சாணை இருக்கு, இந்த பட்டத்தீட்டு அப்படி பண்ணலாம். ஆனா மனசு வெளுக்கிறதுக்கு என்ன வழி? அம்பாள் பாதம் தான். நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரியே நின் அருள் ஏதென்று சொல்லுவதே அபிராமி பட்டது. அபிராமி அந்தாதி படிக்கிறீங்களா? படிங்கம்மா. அபிராமி அந்தாதி படிச்சா அதுக்கு மேல உங்களுக்கு வேற பிரார்த்தனையே கிடையாது. அவ்வளவு இருக்கு. ஒரே ஒரு பாட்டு சொல்லுங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் பரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லாயினமும் தரும் நல்லன எல்லாம் தரும் நல்லன எல்லாம் தரும் நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவர்க்கே. எது? கணம் தரும் பூங்குழல் அபிராமி கடைக்கண்களே. ஒரு பாட்டை சொன்னீங்கனால அவ்வளவு கிடைச்சு, வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். நல்லன எல்லாம் தரும். நல்லனங்கிறதுக்குள்ள அடக்கி போச்சு இல்ல. யார் யாருக்கு என்னன்னா நல்லெண்ணெய் வேணுமோ, நல்லெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் எல்லாம் தருபவள் அம்பாள். அந்த அம்பாளுக்கு மதுரையில மீனாட்சின்னு பேரு, ஆனைக்கவர அகலாண்டேஸ்வரின்னு பேரு, திருக்கடவுர்ல அபிராமின்னு பேரு.
நெல்லையில காந்திமதினு பேரு, எல்லையிலே கன்னியாகுமரின்னு பேரு, நம்ம சமயபுரத்திலே மகாமாரின்னு பேரு, நம்ம இடத்துல ஆனந்த மாரின்னு பேரு. இந்த உய்யக்கோட்டார் திருமலை அடிவாரத்துல மலைக்கோட்டையில சுகந்த குந்தலாம்பாள் மட்டுவார் குழவி அப்படின்னு சொல்றோம். சிறுவாச்சூர்ல மதுரக்காடின்னு சொல்றோம். மேல்மலையனூர்ல அங்காள பரமேஸ்வரின்னு சொல்றோம். திருவண்ணாமலையில உண்ணாமலைன்னு சொல்றோம். காசியில விசாலாட்சின்னு சொல்றோம். கொல்கத்தாங்கிற கல்கத்தாவில மகா காளின்னு சொல்றோம். மும்பைங்கிற பம்பாயில மகாலட்சுமின்னு சொல்றோம். கூட்டனூர்ல சரஸ்வதினு சொல்றோம். மீயச்சூர்ல லலிதாம்பிகைன்னு சொல்றோம். யாரு எந்த பேர் சொன்னாலும் அது ஒரே பராசக்தி தானே. ஆமா, ஒரு மழை பெஞ்சது, ஒரு 2-3 நாள் மழை அடி, சாயங்காலம் மழை பெஞ்சது, முந்தா நாள் சாயங்காலம் கூட மழை பெஞ்சது. நாங்க காஞ்சிபுரத்துல நானு என் அன்பு மகன் எல்லாரும் எங்க குழு நித்திய கைங்கரிய குழுவோட போய் மகா பெரியவா ஓரிருக்கை மண்டபத்துல இப்ப இருக்கிற பெரியவாளுக்கு பிக்ஷா வந்தனும் ரொம்ப பெரிய நல்ல காரியமா தான் பண்ற. சிதிலமடைஞ்ச கோவிலெல்லாம் எடுத்து திருப்பணி பண்ற. ஏழை பெண் குழந்தைகளுக்கு தான் திருமங்கல்யம் வாங்கி கொடுக்கிறார் மாதத்தோறும். எவ்வளவோ நல்ல காரியம் பண்றார். அப்ப நாமளும் நல்ல காரியம் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. என்ன, இந்த கோவிலுக்கு பெரிய இடம் வாங்கணும், அதை பெருசா கட்டணும், பெரிய மண்டபம் கொண்டு வரணும்னு ஆசை இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே 10,000 சென்ட்ல இடம் இருக்கு. வாங்கறதுக்கு பணம் வேணும். நம்ம 10,000 சென்ட்டுக்கு 3 கோடி ரூபாய் என்னால கொடுக்க முடியாதுமா, நான் என்ன கோடீஸ்வரியா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சென்ட்டுக்கு கொடுக்கலாமே, அவங்கவுங்க முடிஞ்சதை கொடுக்கலாம். நாங்க திருச்சி ஐயப்பன் கோயிலுக்கு அப்படிதான் நான் ஒரு தடவை கண்ணால பார்த்தா பச்சுமே, அந்த உடனே அதைத்தான் பார்த்தேன். அதைத்தான் இப்ப சொல்றேன். 10,000 சதுர அடி கிடைக்கிறது. அது கொடுக்குறேன்னு சொன்னவர் வேறு ஒரு மதத்துக்காரர் குறைஞ்ச விலைக்கு தரேங்கிறார். அதை வாங்கணும்னா நம்ம ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் 1 சென்ட்டுக்கு பணம் கொடுக்கணும். 10,000 சென்ட்டுக்கு கொடுக்க முடியாது. 1 சென்ட்டுக்கு ஒரு 3,000 ரூபாய் கொடுக்கலாம். முடியலையா ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம். அதுவும் முடியலையா, ஐயா என்னால முடிஞ்சது ஒரு 500 ரூபாய் காணிக்கை கொடுக்கலாம். நீங்க எல்லாரும் பங்கு பெற்றாதான் இது நம்ம கோவில்ங்கிற உரிமை வரும். நாங்க திருச்சி ஐயப்பன் கோயில்ல என்ன பண்ணுவோம், கிரானைட் பாவனம் அந்த அங்க பிரதட்சணம் பண்ற இடத்துக்கு ஒரு சதுர அடி 160 ரூபாய் அப்படிம்பாங்க. நான் உடனே சொல்லுவேன், யார் யார் ஒரு சதுரடியோ 10 சதுரடியோ முடிஞ்சது கொடுப்போம். உடனே போய் எழுதி வச்சிருவாங்க. மறுநாள் எங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு கரெக்டா வந்துடும். அம்பாளர் இதெல்லாம் தான் நம்ம சகுனம் விரிச்சி கட்டன்னு சொல்றோம். ஐயா அதை நான் எவ்வளவோ நல்ல காரியம் பண்றவர் சிவகுமார் என் பிள்ளைன்னு நான் சொல்லிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன். நாங்கெல்லாம் ஜாதியெல்லாம் பார்க்கல, பக்தி தான் நமக்கு. அவர் யாரோ நான் யாரோ, ஆனா நான் அவரை மகன்னு சொல்றேன், அவரை நான் அம்மாங்கிறாரு. பக்தியினால நம்மளும் ஒன்னா இருக்கோம். ஆக எவ்வளவோ நல்ல காரியம் பண்றோம், எவ்வளவோ செலவு பண்றோம். ஒரு சதுரடி கொடுக்கலாம், உங்களால முடிஞ்சதை கொடுக்கலாம். இது நம்ம கோயில், இதுல நானும் கைத்தறியம் பண்ணியிருக்கேன், இதுல நானும் காணிக்கை கொடுத்திருக்கேன்னா உங்களுக்கு அந்த உரிமை சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆகவே நான் கூடிய சீக்கிரம் அந்த இடத்தை வாங்கி நீங்க பதிவு பண்ணணும். அங்கேயும் நான் அம்மாவை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். வேற எதுவும் வாழ்க்கையில கடவுள் நல்ல பென்ஷன் கொடுக்குறாங்க. நான் பென்ஷனை பூரா தர்மம் பண்றேன். நான் மிஞ்சி மிஞ்சி போய் சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிட முடியும்? ஒரு நேரம் ஒரு புடவை தானே கட்ட முடியும். வீரோட 300 புடவை இருந்தா 300ஐயும் நான் சுத்திக்க முடியுமா? ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துல ஒரு புடவை தான் கட்ட முடியும். 2 இட்லிக்கு மேல 3வது இட்லி கொடுத்தா வேண்டாம். வாங்கம்மா, வாங்க வாங்க, உள்ள வாங்க, என் சேர் இருக்கு, வாங்க வாங்க. அதனால இப்ப நாங்க செட்டிநாட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு திருப்பணின்னா அவ்வளவு பேரும் அட்டி கொடுத்துருவாங்க. அந்த புண்ணிய நகரத்தார்களுடைய புண்ணியம் கரெக்டா அவங்க வராங்க. அது மாதிரி
நீங்க எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடித்தான் தேர் எடுக்கணும். ஆளுக்கு ஒரு சென்ட்டுக்கு உங்களால முடிஞ்ச காணிக்கையை கொடுக்கும். ஆனந்த மாரியம்மனுக்கு ஆனந்தமா பெரிய கோயில் உருவாகும். நம்ம மனசு ஒரு ஜோரா ஒரு கைதட்டுங்க. இந்த எண்ணம் நல்ல எண்ணம், நிச்சயமா நடக்கும். நடக்கும். மணி அடிச்சிருக்கு, அம்பாள் உத்தரவாயி. ஆக உங்களால முடிஞ்சதை கொடுக்கலாம். அதைத்தான் நான் சொல்றேன். நான் அப்படித்தான் ஐயப்பன் கோயில சொல்லித்தான் ஒண்ணும். ஒரு மணி கட்டணும். நாங்க 1 கிலோ எவ்வளவு ஆகும்? நான் சொன்னேன், எல்லாரும் 1 கிலோ வாங்கி கொடுக்க முடியாது. ஆளுக்கு 100, 200, 500 கொடுக்கும். எல்லாரும் ஒரு தங்க மணி வாங்கி கட்டியாச்சு. அது மாதிரிதான் ஒவ்வொன்றும். ஒரு கோயில்ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய சொத்துல கட்டினா அது மன்னர்கள். ராஜராஜன் கட்டினா, ராஜேந்திர சோழன் கட்டினான்றது. இப்ப நாமெல்லாம் ராஜாக்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். நேற்று சுதந்திர தினம் 78 சுதந்திர தினம் கொண்டாடணும். அப்ப நாமெல்லாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர். ஆகவே நாம எல்லாரும் ராஜாக்கள் தான். நம்ம எல்லாரும் கொடுத்த கோயிலை கட்டுவோம். ஆக நல்லதை எல்லாம் தரக்கூடிய அம்பாளுக்கு ஒவ்வொரு ஒரு பேர். மழை பெஞ்சுது, நான் சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு வரேன். முன்னா மழை பெஞ்சுது. உங்க ஊர்ல நாங்க காவேரியை தாண்டி வரும்போது மழை பெய்யுது. காவேரியில நல்ல மழை தண்ணி சேருது. காவேரியில சேர்ந்த உடனே அது காவேரி ஆயிடுச்சு. கொஞ்ச தூரம் கழிச்சு புதுக்கோட்டை போறேன். தண்ணியே போடாத வெள்ளாத்துல தண்ணி வந்துகிட்டு இருக்கு. நான் சொல்றேன், பரவாயில்லையே, வெள்ளாத்துல மழை பெஞ்சு வெள்ளாத்து தண்ணி நிறைய வந்திருக்கு. வெள்ளாறுல பெஞ்ச போது வெள்ளாத்து தண்ணி ஆயிடுச்சு. நான் பள்ளத்தூருக்கு போறேன். பள்ளத்தூர்ல எங்க வீட்டு கிணத்துல கிட்டக்க வந்துருச்சு தண்ணி. நான் என்ன சொல்றேன், மழை பெஞ்சு பள்ளத்தூர் கிணத்துல தண்ணி வந்துருச்சு. ஆக பெய்தது ஒரே மழை. காவிரியில பெய்தா அது காவிரி தண்ணி, கொள்ளகத்துல விழுந்தா கொள்ளகத்து தண்ணி, வெள்ளாத்துல விழுந்தா வெள்ளாத்து தண்ணி, நம்ம ஊரு கிணத்துல விழுந்தா கிணத்து தண்ணி, கம்மாயில விழுந்தா கம்மாய் தண்ணி, குளத்துல விழுந்தா குளத்து தண்ணி. தண்ணி ஒரே தண்ணி, ஆனா விழுகின்ற இடத்தை பொறுத்து அதற்கு பெயர் வேறு. அது மாதிரி ஒரே பராசக்தி சாந்தமா இருக்கும் போது மீனாட்சி, காமாட்சி, அபிராமி, நீலாயதாட்சி. கொஞ்சம் கோபமா இருக்கும் போது காளி, மகிஷாசுர மர்தனி, பொக்காளி அம்மன் அப்படின்லாம் சொல்றோம். அருள் மாறி தரும் பொழுது மாரியம்மன் சொல்றோம். ஆக ரொம்ப அழகா கண்ணதாசன் சொல்லுவார், ஒரு ஆறுன்னு சொல்றோம், நதின்னு சொல்றோம், நீரோடைங்கிறோம், வாய்க்கால்கிறோம். ஆனா எல்லாமே தண்ணி போற பாதை தானே. ஆறென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதையிலை குறிக்கும் என்றும் ஊர் மாறி தேர் மாறி உருமாறி கருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும். ஊர் மாறி தேர் மாறி உருமாறி கருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும். ஒரே அம்பாள் மீனாட்சி, காமாட்சி, நீலாயதாட்சி, கமலாட்சி, செங்கமல தாயார், எப்படி நாச்சியார், எத்தனை பேர் சொன்னாலும் அவள் ஒரே பராசக்தி. அவள் நம்முடைய இடத்துல ஆனந்த மாரியம்மனா வைத்திருக்க. மனுஷ வாழ்க்கைக்கு முதல்ல என்ன வேணும்? முதல்ல என்ன வேணும்? பணம். பணம் இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். குணம் இருந்தா வாழ்கின்ற முறை நல்லா இருக்கும். பணம் வேணும். காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ போகும் போது சொல்வதுண்டோ, நீ தேடும் போது வருவதுண்டோ. நம்ம கேட்கிற நேரம் வருமா? அதுக்கு பேரு செல்வம்னு பேர் வச்சாங்க. ஏன் தெரியுமா? அது செல்வம் செல்வம்னு போயிட்டே இருக்குமா. வறுமைக்கு தரித்திரம்னு பேர் வச்சான். தரித்து இரும், ஒரு இடத்துல நினைச்சு நிற்க மாட்டோம். உருண்டோடிடும் பணக்காசையும் உருவமான பொருளே. அந்த காலத்துல உடுமலை நாராயண கவி பாடுவார், இந்த காசப்பெல்லாம் காயின் தானே, நோட்டு ரொம்ப கிடையாது, அப்படி உருண்டு ஓடிடும். ஏடிஎம்
காசு என்பது உருண்டோடிக்கொண்டே இருக்கணும், ஒரு இடத்துல நிக்கப்படாது. நம்ம பையில காசு இருக்கு, காசு இருக்கு, காசு இருக்கு, என்ன பண்றது? கோயிலுக்கு கொடுத்தியா? நீ கொடுக்க கொடுக்க உனக்கு அங்க இருந்து அம்மா தனமும் தரும், தனமும் தரும். என் குருதாதர் சுவாமி சிவானந்தர் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட், he will send send send. அப்ப புரியுதா? ஸ்பெண்ட், செலவு பண்ணுங்க, நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுங்க. நான் செலவு பண்ணேங்க. என்ன செலவு பண்ணேன்? நாங்க 5 பேர் ஹோட்டல்ல சாப்பிட்டு 3000 ரூபாய் பில்லு கொடுத்துட்டு வந்தோம். அடுத்த நிமிஷம் காலி. வயிற்றுலே நிக்குமாது சாப்பாடு. அந்த 3000 ரூபாய் இங்க ஒரு சதுரடி கோயிலுக்கு கொடுத்தா அம்மா என்னோட இடத்துல இருக்கா, நான் வாங்கி கொடுத்த இடத்துல இருக்கான்னு மகிழ்ச்சி வருமா வராது? இப்படி யோசிச்சு பாருங்க. ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட், சென்ட் சென்ட் சென்ட். நம்ம நல்ல காரியத்துக்கு கொடுக்க கொடுக்க சுவாமி நமக்கு கொடுப்பார். நம்புங்க. எனக்கு சினிமா தியேட்டர் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் கிடையாது, சூப்பர் மார்க்கெட் கிடையாது, வெறும் பென்ஷன் தான். ஓப்பனா சொல்றேன், பென்ஷனை தவிர எனக்கு வருமானம் கிடையாது. ஆனா அதுல நான் தர்மம் பண்ண நான் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கேன். என் மனப்பூர்வமா சொல்றேன். ஏன் நீங்க முடியாது? கொடுக்கலாம், நம்மால முடியும். இஃப் நாட் மீ ஹூ, இஃப் நாட் நவ் வென்? அப்படி கேட்டு பாருங்க. நான் இல்லாட்டி யார் கொடுப்பா? இப்ப இல்லாட்டி எப்ப கொடுக்கறது? கொடுக்க. ஆகவே தனம் தரும், கொடுக்க கொடுக்க சுவாமி அங்க இருந்து கொடுப்பார். ஆமா, சுவாமி தனம் தருவாங்க, எப்படி கொடுப்பார்? ஒரு வரலாறு சொல்லவா? ஆதிசங்கர பகவத் பாடல். நாங்க காஞ்சி மடத்துக்கு போயிட்டு வந்தோமே, ஆதிசங்கரர் படம் தான் முதல்ல இருக்கு. சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பரா. சதாசிவனை முதலாக கொண்டு சங்கராச்சாரியாரை மத்தியமாக கொண்டு இன்று இருக்கிற பெரியவாள் வரைக்கும் எல்லாரையும் நமஸ்கரிக்குது. ஆதிசங்கரர் 8 வயசு சன்னியாசம் வாங்கிக்கிறார். சன்னியாசி ஆயிட்டா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடப்படாது. 4 வீட்டுல போய் பகதி பிக்ஷம் தேக்கி அப்படின்னு கையை நீட்டி கேட்கணும். ஊனல் போடுற இன்னைக்கே பிராமண வீட்டுல அந்த குழந்தைய 4 வீட்டுல போய் பகதி பிக்ஷாம் தேகின்னு கையை நீட்டி அவங்க அந்த பிச்சை அரிசி போடுவாங்க. இது எதுக்குன்னா, தான் என்பதை விட்டுவிட்டு தன் முனைப்பை விட்டுவிட்டு அவங்க கிட்ட பிச்சை வாங்கி சாப்பிடும். ஆதிசங்கரர் ஒரு வீட்டுக்கு வர, இன்னைக்கு மாதிரி அதே துவாதசி, இன்னைக்கு ஏகாதசி முடிஞ்சு துவாதசி ஆரம்பம். இதே நாடு துவாதசி, முதலா புறப்பட்டினி. இப்ப கூட என் மருமகள்லாம் ஏகாதசி விரதம். நான் பட்டினி இல்லை, உள்ளத சொல்லி எனக்கு பட்டினி இருக்க முடியாது. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு மருந்தெல்லாம் சாப்பிடணும், அதனால நான் பட்டினி இருக்கிறது. ஆனா என் பையன் மருமகள்லாம் எத்தனையோ வருஷமா ஏகாதசி விரதம் இருக்கேன். நான் ஓப்பனா என்னுடைய நிலைமை பொய்யே சொல்ல மாட்டேன். நான் விரதம்லாம் இல்லைங்க, நான் பட்டினி விரதம் இல்லை, இருக்க முடியாது. இப்போ அந்த துவாதசி முதல் நாள் பட்டினி கிடந்த குழந்தை 8 வயசு, பால் வடிகிறது முகம், இப்படி ஒரு சின்ன குடுப்பி வச்சிருக்கு, செக்கச்சவேர்னு ஊழல் போட்டிருக்கு. ஒரு வீட்டு வாசல்ல இருந்து பகுதி பிக்ஷாம் தேகி, பகுதி பிக்ஷாம் தேகி அப்படிங்கிறது குழந்தை. அந்த வீடு பரம ஏழை வீடு. ஆனா கௌரவமானவங்க ஏழையா இருந்தா கூட யார்கிட்டையும் போய் யாச்சகம் கேட்காததுனால அந்தவனுக்கு பேரு அயாச்சகன். யாச்சகம்னா பிச்சை எடுக்கிறது, அயாச்சகன்னா யார்கிட்டையும் பிச்சை கேட்க மாட்டான், யார்கிட்டையும் கையை நீட்ட மாட்டான். அப்படிப்பட்டவன் வீட்டு வாசல்ல போய் நின்று பகுதி பிக்ஷாம் தேகி அந்த அம்மா பாக்குறான். பச்சை பால் வடிகிற கொடுத்து நானே தரித்திரம், எங்கிட்ட வந்து பிச்சை கேட்கறதே இந்த கொடுத்து, எங்க வீட்லயே ஒண்ணு இல்லைன்னு சொல்லக்கூடாது. பாரதியார்
அவர் மனைவி அரிசி இல்லையே நாளும் ஒரு நாளைக்கு செல்லம்மா இல்லைங்கிற வார்த்தை என் காதுல கேட்கப்படாது. அப்ப நான் எப்படி சொல்றது என்னால அகரம் இகரம் அப்படின்னா அரிசி இல்லை நான் புரிச்சுக்குவேன். அகரம் இகரம் அரிசி இல்லை, அதாவது இல்லைங்கிற வார்த்தை கேட்கப்படாதான். இப்ப கூட சில பேர் வீட்டுல போனீங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அம்மா நிறைய இருக்கு நாளைக்கு தரேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எதாவது கேட்க போறோம், ஏமா நான் உங்ககிட்ட தான் வாங்குவோன்னு வந்தேன் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லையே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய இருக்கு நாளைக்கு தரேன் அப்படின்னா அவங்க தந்த பொருள் இல்லைன்னு அர்த்தம். சில கடையில கூட ஆமா அந்த நான் நேற்று கேட்டிருந்தேனே அந்த கைக்குத்தல் அவர் வந்துச்சா அப்படின்னா நாளைக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படிம்பார், நாளைக்கு வந்துகிட்டே இருக்கும்பார். அதெல்லாம் சில வார்த்தைகள் இல்லைங்கிற வார்த்தை கேட்கப்படாது. ஒருத்தன் பொண்டாட்டி சொன்னா தாடி என்கிட்ட எப்ப பார்த்தாலும் இந்த இல்லை இல்லைங்கிற வார்த்தை வரவே கூடாது. இல்லன்னு நம்ம பேசுனா உடனே அடிச்சு வரட்டிடுவேன். இல்லைங்கிற வார்த்தை என்ன சொல்லுவியா? மாட்டேங்க. என் பொண்டாட்டிக்கு எப்படி புத்தி வந்துருச்சு. அடுத்த நான் அங்கே இருந்து வந்தோம், ஆபீஸ்ல இருந்து களைச்சு போய் 5:30 மணிக்கு என் அருமை கண்ணே காபி தரியா? பால் பாத்திரம் காலியா இருக்கு. கடுங்காப்பி போட்டு தரியா? காப்பி பொடி டப்பா காலியா இருக்கு. சரி சுக்கு காப்பியாவது போட்டு தரியா? வெள்ளம் கருப்பட்டி டப்பா காலியா இருக்கு. சரி கொஞ்சோண்டு கஞ்சி போட்டு தரியா? அரிசி ட்ரம் காலியா இருக்குன்னா அவனுக்கு பிடிச்சதுக்கு இருக்கு. ஏமா இல்லைன்னு சொல்ல வேண்டாம், அரிசி பாத்திரம் காலியா இருக்கு, வாங்க 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 தெரியும், வாங்க வாங்க. எந்த ஊரு கணக்குல குளத்தை பத்தி சொல்ல உடனே வந்துட்டீங்க. ஆட்சி பேசும்போது ஆட்சி வர வேண்டாமா? நான் சரசாட்சி தானே, என்ன எல்லாரும் மனோரமா மாதிரி ஆட்சி ஆட்சி அம்மாங்க ஆகா ஆட்சி தான். ஆக இல்லைங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. அந்த அம்மா என்ன பண்ணுவா? இந்த குழந்தை கையை நீட்டுது, சுவாமி இந்த குழந்தைக்கு எதையாவது கொடுக்கணுமே அப்படியே பாக்குறாளாம். மாடப்பலையில இந்த துவாதசிக்காக ஒரே ஒரு நெல்லிக்கா இருக்கும். அது காயின்னு சொல்ல முடியல, பழமும் சொல்ல முடியல. ஒரு பக்கம் வெம்பி இருக்கு, ஒரு பக்கம் பழுத்து இருக்கு, ஒரு பக்கம் அணுங்கிறது லேசா வெம்பி இருக்கு. பரவாயில்ல, இல்லைங்கிற வார்த்தையை விட இந்த குழந்தைக்கு இதையாவது, அந்த வீட்டுல அது ஒண்ணுதான் இருக்கு நெட்டிக்கா, அதை கிண்டி வாயில போட்டு தண்ணி குடிக்க போறாங்க, அவ்வளவுதான். அதையும் இந்த குழந்தைக்கு கொடுக்கறது முடிவு பண்ண, கொடுக்கணும் முடிவு பண்ணியாச்சுன்னா எனக்கு வேணும்னு வச்சுக்க முடியும். தனக்கு மிஞ்சி தான தர்மம் தப்பு. தனக்கு மிஞ்சினதுக்கு அப்புறம் தான் தானம் பண்றோம்னா பண்ணவே மாட்டோம். அம்மா முதல்ல என்ன சொல்லுவோம்? ஆடி மாசம் கழிவுல நிறைய போட்டிருக்காங்க சாரதாசுல, அங்கெல்லாம் ஒரே ஒரு சேலை மட்டும் எடுத்துட்டு வரேன். உள்ள போயிட்டா ஒரு சேலையா எடுப்போம். ஏங்க இவ்வளவு மலிவா கிடைக்கும் போது ஒரு சேலையா எடுப்பாங்க. அடுத்தாப்புல நவராத்திரி வருது, அப்புறம் தீபாவளி வருது, அப்புறம் கார்த்திகை வருது, அப்புறம் என் பிறந்த நாள் வருது, அப்படின்னு வரிசையா ஒரு 6 லிஸ்ட் போட்டு ஒரு அரை டஜனா எடுத்துட்டு வந்து புடவையோட போவோமா? இப்படி வச்சு 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 பார்த்து மேட்சிங் பிளவுஸ். எங்க அம்மா எல்லாம் ஒரே 5 மீட்டர்ல 5 பிளவுஸ் தைச்சு வச்சிருப்பாங்க. எல்லா புடவைக்கும் அதே தான் போட்டுக்குவாங்க. எங்க பாட்டி வெள்ளையில பூ போட்டு ஒரு சட்டை போட்டுப்பாங்க. அது எல்லா புள்ளையும் போட்டு அந்த சட்டை தான் போட்டுப்பாங்க. நாங்க தான் இப்படி 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 வச்சு பார்த்துட்டு கடைசியில கணக்காட்டு மேட்சாவே இல்லை. அவன் உடனே நம்மளையும் நம்ம புருஷனையும் பார்த்துட்டு, ஆமா உங்களுக்கு மேட்சாவே எதுவும் இல்லை. அவன் எவ்வளவு இடக்கா சொல்றான் பார்த்தீங்களா, உங்களுக்கு எதுவுமே மேட்சா இல்லை அப்படின்ட்டு போயிடும். நம்ம பேட்ச் பைத்தியம், கிரிக்கெட் பேட்ச் பைத்தியமா இருந்தா பரவாயில்ல,
பிளவுஸ் புடவைக்கு பிளவுஸ் எடுத்துருவோமா, அதை எடுத்து முடிப்போம். அப்புறம் அந்தந்த பிளவுஸ்க்கு மேட்சா உள்ளாடை வேண்டாமா, அது ஒண்ணு. பாடிஸ் கூட இப்ப மேட்சா தான் போடுறது. அதுக்கப்புறம் ஆஹா உண்டாவோட மேட்சா எல்லாம் இருக்கலாமா, அதையும் எடுத்துறது. அப்புறம் வாசல்ல வந்த உடனே இந்த கிளிப்பு போடுறோம்ல, அதை ஒரு மேட்சா வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் தோடு மேட்சா வேண்டாமா, அப்படியே கையோட ஏதோ இந்த ஆடி மாசத்துக்காக ஒரு பவுனுக்கு எப்படோ குறைச்சுக்கிறாங்களாம், அதையும் எழுந்துருமா. புருஷக்காரன் பார்த்தா நம்ம போகும்போது ஒரு கோவணத்தை வாங்கிட்டே போயிடும். இவ இத்தனை வாங்கி வச்சுட்டான், அவன் என்ன வாங்கிக்க முடியும், அவ்வளவுதான். ஆக நம்ம ஆசை ஆசை, அதுக்கப்புறம் நம்ம தர்மம் பண்றதுக்கு நடக்காது. தர்மத்தை பண்ணி முடித்த பிறகு நமக்கு எது வேணுமோ அதை செய்யணும். தான தர்மத்துக்கு அப்புறம் தான் தனக்குன்னு நினைக்கணும். நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் என்ன பண்றேன்ற பெருமைக்காக சொல்ல வரல. எனக்கு ஒரு 13.4 லட்சம் ரூபாய் பென்ஷன் வருஷத்துக்கு, அவ்வளவுதான். அதுல 2.5 லட்சம் ரூபாய் டாக்ஸ். எங்களுக்கெல்லாம் நேர பேங்க்ல வேணா வரனால ஒரு பைசா நாங்க ஏமாத்த மாட்டோம். கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ். பாக்கி இருக்கிறதுல 5 லட்சம் பாதுகாப்பு நிதி. ஒரு வருஷம் விமானப்படைக்கு, ஒரு வருஷம் ஆர்மிக்கு, ஒரு வருஷம் கப்பல் படைக்கு. 5 லட்சம் ரூபாய் கவர்னர்கிட்ட அல்லது சென்ட்ரல் மினிஸ்டர் ஆபீசர் கமாண்டர் 5 லட்சம். 1 லட்சம் கேன்சர் பேஷண்ட்களுக்கு, 1 லட்சம் கோவில் அன்னதானத்துக்கு, 1 லட்சம் படிப்புக்கு சங்கரா எஜுகேஷனல் ட்ரஸ்டுக்கு, 1 லட்சம் முதுகு தண்டுவட பாதிச்ச அமர் சேவா சங்கம் ஆய்குறிக்கு. இது போக மீதிதான் என் சாப்பாடு, துணிமணி, மருந்து, மாத்திரை, பிரயாணம், கல்யாணம், கார்த்திகை, சொந்தக்கார பிள்ளைகள் கொடுத்தது என்னைத்தான் செலவு பண்ண முடியும். என்னோட செலவு நான் ரொம்ப பண்ண மாட்டேன். பொண்ணு வைக்கிற இடத்துல பூவத்தான் வைக்க முடியும். ஆனா தர்மத்தை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் செக்கு முதலே போட்டுருவேன். சந்தோஷமா தாக்க என்ன பறிச்சு அந்த அம்மா நினைக்கிறா, இது எனக்கு வேணும்னு அந்த அம்மா நினைக்கல. அந்த நெல்லிக்கனிய இந்த குழந்தைக்கு கொடுத்தா அதுவாக ஒரு நெல்லி தண்ணி குடிக்குமே அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த சின்ன நெல்லிக்கனி இத்தினோண்டு குழம்பு சொல்ல சின்னது அதை எடுத்து ஓடி வந்து வெக்கமா அழுகையுமா வருது. பச்சை குழந்தைக்கு வருவது நெல்லிக்காயை கொடுப்பாளா, பட்னி கிடத்திற்கு அந்த குழந்தை அப்படின்ட்டு அந்த குழந்தை பார்க்கிறார். இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு நெல்லிக்கனி தான் வீட்டுல இருக்கு, அதை கூட என் கையில போட்டு பார்த்துருக்கல. அப்படியே அந்த குழந்தை பார்க்கிறார். இன்னைக்குதான் முதல்ல ஸ்தோத்திரம் போட போறார். அவர் பூரா சமஸ்கிருதத்துல தான் ஆதிசங்கர் முதல்ல ஸ்லோகம் பாட போறார். என்ன பாட போறார்? இந்த குழந்தை அந்த ஏழை வீட்டுக்கு மகாலட்சுமிய வேண்டி செல்வம் குடு, மத்தவங்க குடுன்னு கேட்கறது ஒரு சந்தோஷம். எனக்கு குடுன்னு கேட்கறத விட எல்லாரையும் நல்லா வையன்னு கேட்கறதா ரொம்ப சந்தோஷம். இன்பமே சூடுகள். எல்லோரும் வாழ்க, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் என்ன காப்பாத்துன்னு கேட்க வேண்டாம், எல்லாரையும் காப்பாத்தனா அதை என்ன காப்பாத்திடுவாங்க இல்லையா? எந்த வேணும் பெரியவாட்ட போய் நாங்க எதாவது கேட்டோமா நேற்றுக்கு? ஆசீர்வாதம் போறோம், நிறைய ஆசீர்வாதம், அவ்வளவுதான் போறோம். எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கவே வேண்டாம். அந்த அம்மா கையில ஒரு நெல்லிக்கனி இருந்து அதை கொடுத்தது மகாலட்சுமி. உன்னுடைய கண்கள் உன் கணவன் திருமாலின் மற்றஸ்தலத்திலே வண்டு போல மொய்க்கிறது அல்லவா? அந்த கருவண்ட கண்களை இந்த ஏழை வீட்டுல வச்சேன்னா செல்வம் கொட்டாதா? மகாலட்சுமி கடைக்கன் பார்த்தா செல்வம் கொட்டுமாதியா? கருணை மங்கை கண்ணை தங்கை கடைக்கன் திறந்தால் போது, அவ்வளவுதான். மகவினை ஓடும், பழவினை எல்லாம் போடும், செல்வம் எல்லாம் சேரும். அப்பேற்பட்ட மகாலட்சுமி கடைக்கன் பார்த்தா போதும். சுவாமி நம்மளை முழுசும் பார்க்க வேண்டாம். ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி செங்கல்
சிரிச்சிரிதே நம்ம பிழியாவும் அப்படி கொஞ்சம் திறந்து அப்படி பார்த்தா போதும். அம்மா உன் கடைக்கண்கள் இந்த 7 வீட்டுல வச்சேன்னா கனக தாரை கொட்டாதா, தங்க மழை பெய்யாதா, அவள் அருள் மழை கிடைக்காதா, அம்மனின் அருள் மழை கிடைக்காதா அப்படின்னு பாடுறார். அதுக்கு பேரு கனக தாரா ஸ்தவம் என்ற கனக தாரா ஸ்தோத்திரம். அங்கம் ஹரே உலகபூஷணமாஸ்ரயந்தி மிருகாங்கநேவ முகுலாபரணம் சமானம் அங்கீகிருதாகித விபூதிர் அபாங்கலேன மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாய. பொன்வண்டு வைப்பதனால் பூமொட்டு மலர்வது போல் உன்னுடைய கணவன் மார்பகத்திலே வைக்கின்ற பார்வையை இந்த ஏழை வீட்டிலே வை என்று பாடினார். அப்படி பாடின உடனே கித்தவதேவி, கருடஜோச சுந்தரீதி, சாகம்பரீதி, சசிசேகர வல்லதேவி அப்படின்னு துதித்து துதித்து பாட பாட கூரையை குழத்து கொண்டு தங்க காசுகள் பொன் மணி கொட்டிற்று. அதனால்தான் கனக தாரா ஸ்தோத்திரம், தங்க மழை பொழிந்தது. அப்ப அவ அருள் மழை பொழிந்தால் நிச்சயமா பொன்மழை பொழியுமா இல்லையா? தங்க மழை கொட்டாட்டாலும் பரவாயில்லம்மா, நமக்கு காசு கிடைக்க சந்தோஷமா இருக்கு. அன்றைக்கு ஒரு ஏழை வீட்டிலே ஒரு ஆதிசங்கர பகவத் பாதாள் ஒரு ஸ்தோத்திரம் பாடி கனக தாரை பொழிந்ததே அந்த அம்பாள் தனம் தரும் லட்சுமியா இருந்து செல்வத்தை கொடுக்கிறார். அம்மா இன்னைக்கு காலடி கிட்ட அந்த வீடு இருக்கு. அவரோட 14வது தலைமுறை அங்கே இருக்கிறது. ஸ்வர்ணத்து இல்லம், ஸ்வர்ணம்னா தங்கம், ஸ்வர்ணத்து இல்லம், தங்கமழை பொழித்த வீடு. நாங்கெல்லாம் காலடிக்கு போய் நாங்க பார்த்துட்டு வரோம். நம்ம வீட்டுல தங்கமழை போட்டாட்டாலும் பரவாயில்லம்மா, சோத்துக்கு துணிக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும். தனம் தரும் காசு இருக்குமா? இப்போ ஒருத்தர் எங்கிட்ட வந்து ஒரு 500 ரூபாய் நோட்டை கொடுத்து இது எத்தனைன்னு தெரியாம நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த காலத்துல சில பேருக்கு நோட்டை பார்த்தாலே எவ்வளவு ரூபான்னு தெரியாது, பஸ் வந்தா எந்த நம்பர்னு தெரியாது. இன்னைக்கும் இந்த பஸ் பள்ளத்தூர் போகுமா போகுமான்னு கேட்பாங்க. ஆமாம்மா 8ஆம் நம்பர் திருமையும் போது பள்ளத்தூர் போகுமான்னு. நமக்கு 8 தெரியாது 7 தெரியாது, நீ சொல்லாத அப்படின்னு. அப்படி சில கிராமத்துல இருக்கிறது. கல்வி வேணும், காசு மட்டும் இருந்தா போறாதம்மா, கல்வி வேணும். நான் வந்து 82ல ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் தண்டாயுதபாணி கும்பாபிஷேகத்துக்கு நகரத்தார்கள் கூப்பிட்டு போயிட்டு வரேன். அப்ப இந்த ரேடா வாட்ச்னு ஒரு வாட்ச், அந்த காலத்துல 25,000 ரூபாய், இன்னைக்கு எத்தனையோ லட்சம் இருக்கும். அந்த ரேடா வாட்ச் ஒருத்தர் வாங்கி கட்டிட்டு வர்றாரு. இவருக்கு இல்ல, இங்க வாங்கி யாருக்கும் விற்கிறதுக்கு. என் பக்கத்து சீட்ல அவரு, நான் இங்க எனக்கு அடுத்தது என் கணவர் உட்கார்ந்துருக்காரு. நமக்கும் சிங்கப்பூருக்கு அப்ப 3 மணி நேரம் வித்தியாசம், இப்ப 2.5 மணி நேரம். இப்ப நமக்கு இங்க 7:30 மணின்னா சிங்கப்பூர்ல இப்ப 10 மணி ராத்திரி. நம்மளை விட 2.5 மணி நேரம் கூட. லண்டன் நமக்கு 4.5 மணி நேரம் பின்னாடி. இப்ப நமக்கு 7:30ன்னா லண்டன் இப்ப 3 மணி. எல்லா நாட்டுக்கு போயிட்டு வந்ததுனால எனக்கு டைம் எல்லாம் அதுபடி இப்ப கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அவர் அப்படி வாட்ச கட்டி, நான் வந்து எங்க போனாலும் இந்தியன் டைம் மாற்ற மாட்டேன். நான் கணக்கு பண்ணிக்க அவங்க ஒரு டைத்துக்கு செல்லுல வச்சுக்குவேன். அப்ப செல் கிடையாது. அவர்களுடைய வாட்ச பேசிட்டு இருந்தாரு. அண்ணே, உங்க கடிகாரத்துல இந்தியா டைமா சிங்கப்பூர் டைமா, அதாவது இந்தியா டைமா சிங்கப்பூர் டைமா அப்படின்னு கேட்டேன். அவரு 2 இல்லைங்க, வாட்ச் டைம் தாங்க. வாட்ச் டைம், வாட்ச் டைம்னா என்ன அர்த்தம்? அவருக்கு மணிபாக்க தெரியுதுன்னு அர்த்தம். எத்தனையோ 1000 ரூபாய் கொடுத்து ரேடா வாட்ச் வாங்கி கட்டிட்டு இருக்காரு, மணிபாக்க தெரியல. அது மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. கல்வி வேணும், கல்வியை தந்தாச்சுன்னா எல்லா செல்வமும் கிடைக்கும். கண்ணதாசன் சொல்லுவார், யார் தருவார் இந்த அரியாசனும் புவி அரசோடு எனக்கும் ஒரு சதியாசனம். அரசனுக்கு பக்கத்துல உட்கார்ற தைரியம் யாருக்கு வரும்?
இந்த ஸ்ரீரங்க ராஜகோபுரம் ஜிஆர் கட்லர் இதெல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஸ்ரீரங்கம் என்பது பூலோக வைகுண்டம். அந்த கோபுரத்துக்கு வர்ணனை நானு, பேராசிரியர் சத்யசீலன், பேராசிரியர் ஆவா ராஜகோபாலன், அக்னிஹோத்திரம் தத்தாச்சாரியார். அவர் வைஷ்ணவத்துக்காக ஒரு பெண் வேணுங்கிறதுக்காக என்ன போட்டாங்க. நாங்க 13வது நிலையில காத்து அள்ளிட்டு போகுது எங்களை. இப்படி உட்கார்லன்னா என்னெல்லாம் தூக்கிட்டே போய், அப்ப நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், தூக்கிட்டே போயிடும். அப்படியே புடவைய வர இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறோம் காத்துல. நாங்க எப்பவுமே புடவை கட்டின்னு தான் இருக்கிறவங்க. சுடிதார் எல்லாம் போட்டுன்னு போனது இல்லையே. அப்பெல்லாம் சுடிதார் போட்டுக்க மாட்டோமே, இப்படியே பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்ப சொல்ல தமிழுக்கு பெருமாள் ஏற்றம் கொடுத்துட்டார். தமிழுக்கு பெருமாள் ஏற்றம் கொடுத்துட்டார். ஏன்னா இந்த நாட்டுக்கே ஜனாதிபதி வெங்கடராமன் ஜானகி அம்மாள் கீழர், தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஜானகி அம்மாள் கீழர், எத்தனையோ கோடி ரூபாய் வசூல் பண்ணி இதை கட்டின ஜி.ஆர். சுவாமி கீழர், மந்திரிகள்லாம் கீழே, நாங்க தமிழ் புலவர்கள் மட்டும் மேல. தமிழுக்கு அரங்கம் ஏற்றம் கொடுத்துட்டாங்க. கல்விக்கு அவ்வளவு பெரிய மரியாதை இல்லை. அதனால்தான் கண்ணதாசன் சொன்னார், யார் தருவார் இந்த அரியாசனம், புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். லண்டனுக்கு நான் போயிருந்த போது லேபர் பார்ட்டி எலெக்ஷனுக்கு நிக்கிறவங்க, ஒரு இங்கிலீஷ்காரர், ஒரு பஞ்சாபி சிங், 2 பேரும் அந்த கோவிலுக்கு வந்தாங்க. அந்த வருஷம் தான் இந்தியன்ஸ்க்கு எல்லாம் ஸ்ரீலங்கன்ஸ்க்கு எல்லாம் ஓட்டு கொடுத்துருந்தாங்க. எங்களுக்காக ஒரு நிமிஷம் விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கெஞ்சினாங்க. உடனே அந்த ட்ரஸ்டீஸ் சொன்னாங்க, அந்த அம்மா பேசுறாங்க, அவங்க கொடுத்தா நீங்க பேசுங்க. உடனே அவங்க எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி, ஸ்டீவன் டீவ்ஸ் லேபர் மினிஸ்டரே அவரு இப்ப எலெக்ஷனுக்கு திரும்ப நிற்கிறாரு. இன்னொரு சிங் எம்பி, 2 பேரும் ஒரு 2 நிமிஷம் எங்களுக்கு டைம் தர முடியுமா, உங்க ஊரு உங்க நாடு, நீங்க எலெக்ஷனுக்கு நிக்கிறீங்க, நல்லா வாங்க அப்படின்னு. நமஸ்தே, நான் ஹிந்தியிலே அவர்கிட்ட பேசினேன், இவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேசினேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவர்கிட்ட சொல்றாங்க, நாங்க மந்திரியா இருக்கலாம், ஆனா படிச்சவங்க கிட்ட அனுமதி வாங்காம உங்ககிட்ட நாங்க பேசக்கூடாது. இந்தியாவில இருந்து உங்க இத்தனை பேரை கட்டி போட்டிருக்காங்க பேச்சாளர்ங்கும் போது, அப்ப நான் சொன்னேன், I bless you sir, Labour Party will rule, you will become Labour Minister, you will become MPG அப்படின்னு. அந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் திரும்ப அந்த கோயிலுக்கு போறேன். ஈஸ்ட் ஹாம்ல மகாலட்சுமி கோவில், மகாலட்சுமி சன்னதியில நான் சரஸ்வதி வாக்கு கொடுத்தேன், லேபர் பார்ட்டி தான் ஜெயிக்குது, நீங்க திரும்பி மந்திரி ஆகுறீங்க, நீங்க எம்பி ஆகுறீங்கன்னு சொன்னேன். ஆகஸ்ட் மாசம் போறேன், நிஜமா ஜெயிச்சு அவர் மந்திரி ஆயிட்டார், எம்பி ஆயிட்டார். 2 பேரும் தேர்ல என்ன வணங்குறாங்க. நான் தேருக்கு முன்னாடி மைக்கு காட்லஸ் பிடிச்சு வர்ணனை பண்ணி, எங்க போனாலும் வர்ணனை பண்றது நமக்கு பாக்கியம். ஈஸ்டாம்ல லண்டன் தெருவில் மகாலட்சுமி தேரு, டாக்டர் அழகுராஜா அம்மா நீங்க வர்ணனை பண்ணுங்க, இப்ப தேர் இங்க கொண்டு இருக்கிறது, தேர்ல என்னென்ன இருக்கு, சுவாமிக்கு இப்படி பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் ஓடி you bless my mother, I have become the minister, he has become MP, bless us. என்ன நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்கிறார். நான் சொன்னேன், இதுதான் இல்ல, அவ கொடுத்த வாக்கு, நீ கொடுத்த தமிழ் அல்லவா புகழ் எடுத்தது, யார் தருவார் இந்த அரியாசனம். மந்திரி, பிரிட்டிஷ்கார மந்திரி ஸ்டீபன் டீவ்ஸ்ங்கிற இந்த போட்டோ வீடியோ வச்சிருக்கேன். நமஸ்காரம் பண்ணி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்கிறாருன்னா, அது சரஸ்வதிங்கிற பொம்பளைக்கு இல்ல, அது நான் படிச்ச தமிழுக்கு, அது ஆன்மீக தமிழுக்கு. நான் இப்ப கடவுள் இல்லைன்னு பேசியிருந்தா அவன் என்ன நமஸ்காரம் பண்ண மாட்டான். கடவுள் பேரால ஆசீர்வாதம் பண்ணேன். அதே சன்னதியில என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க இல்லையா, எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. அம்மா என்னம்மா உங்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை, அப்படி உடம்பு இப்படி வணங்குறான் ஒரு பிரிட்டிஷ்காரன் பாருங்க. அப்ப நான் நினைச்சேன், யார் தருவார் இந்த அரியாசனம், புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். ஆகவே அந்த பராசக்தி அருள் கொடுத்தால் கல்வி தரும். அம்மா காளிதாசன் யார் தெரியுமா? ஆடு மாடுக்கு கொடை பறிச்சுட்டு இருக்கான், படிக்கல.
படிக்கல. நுனி மரத்துல ஏறி அடி மரத்தை வெற்றளவு புத்திசாலி, அறிவிலேயே குறைபாடு. அப்படிப்பட்டவன் அந்த சன்னிதானத்துக்கு எட்டாப்புல இருக்கிற மரத்துல மரத்தை அப்படி வெட்டிக்கிட்டே இருக்கான். கிடைச்சா இது அம்மா. நம்ம கவலை வந்தாலும் அம்மாங்கிறோம், சந்தோஷம் வந்தாலும் அம்மாங்கிறோம், வியப்பு வந்தாலும் அம்மா. ஒரு ஆச்சரியப்படுறோம், அம்மா அம்மாடி சொல்றோமா? கவலை வந்தா அம்மா, வலிக்குதா அம்மா. அம்மாங்கிற வார்த்தைக்கு மேல என்னம்மா இருக்கு? அந்த அம்மாவை கிடைக்கன்னு வச்சாச்சுன்னா அவள்கிட்ட தனமா சொல்ல முடியும். கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை, சூழ்ந்து வரவோ காலிரண்டும் தாங்கவில்லை, உன்னை பாடுவதற்கோ நான் ஒன்றும் போதவில்லை தாயே, உன்னை போற்றுவதற்கு இது இந்த ஜென்மமே போராது தாயே. அப்படி இருக்கும்போது அம்மான்னு கத்தணும். மகா காளியவனை தாங்கிட்ட உச்சை என்னை அம்மான்னு கூப்பிட்ட பாடுறா. வாய தரடா, நாக்க திறந்தா, ஓம்னு பிரணவத்தை எழுதினார். வாய திறந்தான் பாருங்க. காளிதாசனுக்கு அம்பாள் எப்படி அருள் பண்ணியிருக்கா. நாக்கள பிரணவத்தை எழுதினா பாட்டு அப்படியே பொங்கி வருது. காளிதாசன் காளிதாசன் மாதிரி காவியம் பாட முடியுமா? சாகுந்தலம் யார் பாடினா? அவன் மாதிரி யார் பாட முடியும்? மாணிக்க வீணையே, மரகத பதுமையே, வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவன் மாதவ செல்வனே, மாதுளம் சிவந்த விழியே, ஆணி பொன்கட்டிலே அரியாசனத்திலே அரசாட வைத்த தேவி, அறியாத நெஞ்சிலே ஓம் எனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி. அவன் தமிழ்ல பாட்ட மாணிக்க வீணாமுபலாதயந்தின் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசம். அவன் வடமொழியில பாடினான். காளிதாசன் பாடினது கண்ணதாசன் மாணிக்க வீணையே மரகத பதுமையேன்னு பாடி. கல்வி தந்தாள், அரசனுக்கு பக்கத்துல உட்கார வச்சாள். போஜன் காளிதாசன் இல்லாமல் கிடையாது. அவன் வாழ்த்தினாலும் பலிக்கும், திட்டினாலும் பாடி பலிக்கும். ஆக கல்வியை கொடுத்துட்டாக்க செல்வம் இல்லாதவனுக்கும் செல்வம் வரும். செல்வம் திருட்டு போகும், கல்வி திருட்டு போகாது. செல்வம் கொடுத்தா குறையும், கல்வி அடுத்து கொடுத்தா குறையாது இல்லையா? அதான் செல்வத்துக்கும் கல்விக்கும் வித்தியாசம். ரெண்டு இருக்கு சார். அடுத்து இன்னொன்னு வேணும். என்ன தெரியுமா? வீரம், தைரியம். காசு நிறைய இருக்கு, எவன் அடிப்பானும் எவன் பறிப்பானும் பயந்துகிட்ட இருந்தா. கல்வி இருக்கு, சொல்லுப்பா நீ போ. வாயை திறந்து 4 பேருக்கு உன்னை சொல்றதுக்கு தைரியம் வேண்டாமா? ஒரு டீச்சரா போனாலும் 4 மாணவருக்கு புத்தி சொல்லணும். ஒரு இடத்துல ஒரு மைக்கப்படினாலும் மைக்க பிடிச்சா எனக்கு மண்ணியை பிடிக்கிற மாதிரி இருக்குட்டா அவனால என்ன பண்ண முடியும்? தைரியமானும். அதனாலதான் ஒரு நாளும் கடல் வரியா மரம் தரும். நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் அவகிட்டதான். நன்றே கரினும் தீதே விளங்கினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. அம்மா நீ நல்லது கொடுப்பியோ கெட்டது கொடுப்பியோ அது ஒவ்வொரு. அந்த தைரியம் வந்தாச்சுன்னா எதையும் வேஸ்ட் பண்ணுவோம். இல்லைன்னா ஒண்ணுமல்லாத்துக்கெல்லாம் இடிச்சு போய் உட்காருவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு காலக்காத்தால எத்தனை அழுக உண்டோ அத்தனை அழுவாங்க, புலம்புவாங்க. ஏன் தான் பிறந்தேன், எப்போ சாதாரண இருக்கு. நான் சொன்னேன், சாகிறதுக்காக பூமிக்கு வந்தடா, வாழறதுக்காக வந்திருப்பேன். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், வழியா இல்லை பூமியில். தைரியமா இருக்க. எது இருந்தாலும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, அவகிட்ட பொறுப்பு, அவகிட்ட பொறுப்பை ஒப்படைங்க. நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. அபிராமி பட்டர் சொல்றார். அம்மா நல்லது வருதா கெட்டது வருதா எல்லாம் உன் பொறுப்பு. அந்த பக்குவம் வந்துச்சுன்னா நம்ம அழமாட்டோம் இல்லையா?
எது நடந்தாலும் நடக்கட்டும் அம்மா, எல்லா நாடுமே சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் காலையில எந்திரிக்கும் போது தலை வலிக்கும், ஒரு நாள் வயிறு வலிக்கும், ஒரு நாள் கால் வலிக்கும், ஒரு நாள் மனசு குழப்பமா இருக்கும், ஒரு நாள் தன்னறியாம சந்தோஷமா இருக்கும். ஆனா எல்லா நாளையும் ஒண்ணு போல எடுத்துக்கிறோம். இரவு வரும் பகலும் வரும் ஒரே நாள் தான். உறவு வரும் பிரிவு வரும் ஒரே வாழ்க்கை தான். நட்பு வரும் பகை வரும் ஒரே மனசுதான். மனச நல்லா வச்சுங்க. வாழ நினைத்தால் வாழலாம். எப்போ பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தே வாழலாம். வாழ நினைப்போம் வாழுவோம், மனமாய் இல்லை வாழ்விலே. கண்ணதாசன் சொல்லாத தைரியமா, பாரதி சொல்லாத தைரியமா, அவ்வை சொல்லாத தைரியமா, அபிராமி பட்டர் சொல்லாத தைரியமா? தைரியமா இருக்கு. ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். எதை நினைச்சு தளர்வு வரும்? பிறந்த நமக்கு மரணத்தை பத்தி பயம் இல்லையா? கடவுள் நமக்கு பெரிய வரம் கொடுத்திருக்கான். என்ன வரம் தெரியுமா? முதல் வரம் தூக்கம். இன்னைக்கு எவ்வளவு நடந்திருந்தாலும் ராத்திரி படுத்து தூக்கிட்டோம்னா எல்லாம் மறந்துட்டு, எது நடந்தாலும் மறந்துடும்ல ஒரு தூக்கத்துல. அடுத்தது நமக்கு மரணம் எப்போன்னு தெரியாதது. தெரியாத வரைக்கும் நம்ம நிம்மதியா இருக்கும். தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. நம்ம ஏத்தாப்புல பார்த்தோன்னு என்ன கேட்போம், சார் உங்களுக்கு எந்த டேட்டு, பிறந்த தேதி கேட்கிற மாதிரி இதை கேட்க முடியுமா? சார் உங்க டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டா சொல்லுவீங்க. சார் உங்களுக்கு எப்ப சார் டேட்டு? உனக்கு என்ன கொழுப்பா? வாய ஒட்ட வச்சு நறுக்கி விட்டுருவேன். இன்னும் பேச தெரியும் பேசுறியா? அப்படி இல்லம்மா, அது கேட்க முடியுமாமா? அதைத்தான் சொல்றேன். தூக்கம் என்ற ஒன்று வரப்பிரசாதம். நம்முடைய மரணம் எப்போ என்று தெரியாதது அடுத்த வரப்பிரசாதம். அது தெரியாத வரைக்கும் சந்தோஷமா இருக்கல. ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். அடுத்தது தெய்வ வடிவம் தரும். உங்க முகத்துக்கு கடை எது? ஒரு அழகான சந்தனம், ஒரு அழகான தீபதி, ஒரு அழகான குங்குமம், ஒரு அழகான மஞ்சக்காப்பு. உங்க முகத்துல கடை இருக்கா இல்லையா பாருங்க. பொட்டு இல்லாம உங்க முகத்தை பாருங்க. ஒரு விபூதி வச்சு குங்குமத்தை வச்சு பொட்டை வச்சு போய் பாருங்க. ஒரு விபூதி கேட்டு நெத்தியில போட்டு ஒரு குங்குமமோ ஒரு சந்தனமோ வச்சு பாருங்க. உங்க முகத்துல ஒரு கடை வருதா இல்லையா சொல்லுங்க. நீங்க கருப்பா சிவப்பா, அழகா அழகு இல்லையா, சப்ப மூச்சியா குண்டு மூச்சியா, உடம்பு வல்லியா உடம்பு குண்டா, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நரைச்ச தலையா கருப்பு தலையா டைமண்ட் தலையா செம்பட்டு தலையா கவலைப்படாதீங்க. மூக்கு கூர்மையா மூக்கு சப்பையா கவலைப்படாதீங்க. கண்ணு சின்னதா இருக்கா பெருசா இருக்கா கவலைப்படாதீங்க. பத்து வரிசையா இருக்கா இல்லையா கவலைப்படாதீங்க. உங்க நெத்தியில குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, சென்று வருவாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திரு நீரே திருநீர் பூசுங்க. எம்பெருமாட்டியுடைய சந்தனத்தை குங்குமத்தை வைங்க. குங்குமம் மங்கள மங்கைய குங்குமம், குங்குமம் மதுரை மீனாட்சி குங்குமம். குங்குமம் வைக்க முடியலையா? இப்போ ஸ்டிக்கர் போட்டு இருக்கணும். தான் சொல்றேன். அது மேல ஒரு விபூதி, ஒரு துளி சந்தனம் வையுங்க. உங்க முகம் எவ்வளவு கலையா இருக்கு. அதான் தெய்வ வடிவு. நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம். அம்மா நீ கோயிலுக்குள்ள வந்துட்டா அந்த கொஞ்ச நேரமாவது உன் கெட்ட எண்ணமெல்லாம் போயிடுதா இல்லையா? சொல்லுங்கம்மா. வீட்டு வாசப்படி வர வரைக்கும் அவங்க இடக்கா மூடேறி திட்டிக்கிட்டு தானே வர்றோம். அது கிடக்கு பண்ணாட, அது கிடக்கு பிசாசு, திட்டிக்கிட்டு தானே வர்றோம். கோயிலுக்குள்ள வந்தோடனே எல்லாம் மாறுதா இல்லையாமா? நீங்க கோயிலுக்குள்ள வந்தோடனே அங்க வந்து ரொம்ப பேசுறவங்களை பத்தி நான் சொல்லல. நீங்க வந்த உடனே
நம்முடைய கெட்ட எண்ணம் எல்லாம் மாறுவா இல்லையா? அதுவும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அம்பாள் சன்னதிக்கு வந்துட்டீங்கன்னா ஆனந்த மாரியம்மன் உங்களை ஆனந்தமா இருந்தாலே காட்சி கொடுக்கிறார். என்ன அழகா கண் திறந்து, என்ன அழகான காட்சி அம்பாள். சமயபுரத்துக்கு நான் இன்னைக்கு போலையேன்னு நினைச்சேன், இங்கேயே சமயபுரத்தா வந்திருக்காங்க. அப்படியே கண் திறந்து பாக்குறான் நம்மள. நதிகள் பாயும் பன்னீராலே அபிஷேகம், தினம் 40 கோடி நறுமலராலே அலங்காரம். அப்பேற்பட்ட அம்பாள் அங்க வந்தாச்சுன்னா நமக்கு கெட்ட எண்ணம் எல்லாம் போறதா இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. வீட்டை விட்டு கிளம்புற வரைக்கும் நான் 1000 கவலையோட கிளம்புறேன். இப்ப கூட சொல்றேன், நான் யார் வீட்டுல இருந்து வந்து கிளம்பினேன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, சாமி எவ்வளவு கோயிலுக்கு செஞ்சிருக்காரு, அவளுக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்த உடனே எல்லா கவலையும் மறந்து போச்சு. அம்பாளோட மாலையை போட்டாங்க. தாயே, இந்த மாலையும் மரியாதையும் நீ கொடுத்த தமிழ், நீ கொடுத்த ஆன்மீகம், நீ கொடுத்த பாட்டு, நீ கொடுத்த பேச்சு, இது என்னைக்கு நல்ல கைக்கரியமா இருக்கணும். நான் சொல்றது 4 பேருக்கு நல்ல வார்த்தையா போய் சேரணும், அவ்வளவுதான். அப்ப நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற சந்நிதி நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் சத் சங்கம்னு பேர். சத் சங்கத்துல இருந்தா என்ன கிடைக்கின்றார்? வஜகோவிந்தத்துல சொன்னார், சத் சங்கத்தே நிசங்கத்துவம், நிசங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிச்சலத்தத்துவம், நிச்சலத்தே ஜீவன் முக்தி. சத் சங்கத்துல இருந்தா கெட்ட எண்ணம் வராது. கெட்ட எண்ணங்கள் வராதுண்டா சலனம் இல்லாத மனம் கிடைக்கும். சலனம் இல்லாத மனம் கிடைச்சா புத்தி தெளிவா இருக்கும். புத்தி தெளிவா இருந்தா நல்ல கதி கிடைக்கும். ஆக நல்லார் இணக்கம். வள்ளலார் அதைத்தானே சொல்லுவார், அரண் பூசை நேசமும் நின் அடியார் நல் இணக்கமும். அது 2 தான் வேணும். அடியார் கூட்டத்தில் இருந்த தாய்மார் அவர் திரும்ப திரும்ப என்ன சொன்னார்? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. அன்பருக்கு நான் கூட்டு செய்தா போதும், அடியார்கள் மத்தியில இருந்தா போதும். ஆக தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். கடைசியில ஒரே முத்தாய்ப்பு சொன்னார். ஏன் சார், படிப்பை கொடுப்பா, காசை கொடுப்பா, வீரத்தை கொடுப்பா, அழக கொடுப்பா, இதெல்லாம் என்னத்துக்கு? நல்லனா எல்லாம் தரும். ஒரே ரவுண்டு நல்லனா எல்லாம் தந்துடுவா. நல்லன அம்மா ஒருத்தருக்கு குழந்தை வேணும், அவருக்கு அது நல்லது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அவளுக்கு அது நல்லது. ஒருவனுக்கு வேலை கிடைக்கணும், அவனுக்கு அது நல்லது. ஒருவருக்கு இந்த நோயினுடைய விடுதலை பெறணும், அது நல்லது. சில பேருக்கு இந்த முத்தின நோயில இருந்து உலகத்துல இருந்தே விடுதலை கிடைச்சாதான் நல்லது. ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு நல்லது. அப்ப நல்லனா எல்லாம் அது என்னண்ட? அதுக்கு அபிராமி பதிகத்துல 16 பேரை சொல்லி இதுக்குள்ள அத்தனையும் அடங்கும். 16 பேருன்னு சொல்றோம்ல, யாராவது வணங்கினா என்ன சொல்றோம்? தொகை தரு 16 பேரும் தந்து சுகானந்த வாழ்வெளிப்பாய் சுகித குணசாலி பரிபாதி அனுகூலி மங்கள விசாதி மகவனா தாய்மையை அடிப்போனாதோ மகிமை வளர்கிடமூழி பார்ப்பாமி சிவகாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையேன்னு வேண்டுறோம். அம்பாள்கிட்ட வேண்டுறோம். 16 பேரு என்ன பாருங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிப்பிணியாத உடலும் சடையாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் அன்பகலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொதையும் தொலையாத நிதியமும் கோணாத கோரும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரியனின் தொண்டரோடு கூட்டு கண்டாய் அதையாடி அறிந்தோனும் மாயனது தங்கனே ஆதி கடவுளி வாழ்வே அமுதேசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இந்த 16 பேரு தான் அம்பாளோட அருள் மலை.
புத்தியும் கல்வி கலையுமா? நான் 80ல டாக்டர் பட்டம், 80ஆம் வருஷம் டாக்டர் பட்டம், 44 வருஷம் ஆயிடுச்சு. என் வயசுல 40ஆவது வயசு முடியும் போது டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன். எல்லாருக்கும் டாக்டர் பட்டம் கிடைச்சிருக்குன்னு பல்கலைக்கழகத்திலிருந்து கார்டு போடுவாங்க. எனக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சத ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், பல லட்சம் மக்கள் இதயத்தை கவர்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எட்டயபுரம் பாரதி விழாவில் மகளிர் அரங்கத்துல என்னோட ஜெயலலிதா, இளம்பிள்ளை, காந்திமதி எல்லாரும் பேசுறாங்க. அந்த அரங்கத்துல எங்க துணை வேந்தர் டாக்டர் வாசுப்பா மாணிக்கம் ஐயா அவர்கள் சொல்றார், இந்த அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் நாங்க கொடுத்துட்டோம், இன்னைக்கு தான் சிண்டிகேட்ல பாஸ் பண்ணிருக்கோம். உடனே எம்ஜிஆர் மேடைக்கு வர்றார். என்ன மகளிர் அரங்கத்துல இவர் எந்திரிச்சு வர்றாரு, நம்ம ஏதாவது தப்பாப்பா பேசிடுமோ? ஐயா அப்பட இங்க உட்காருங்க, நான் ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. உங்க மேடை, நீங்க கொடுத்த வாழ்க்கை, நீங்க கொடுத்த பாரதி விழா, நீங்க பேசுங்க. உடனே சொல்றார், நான் படித்தவர்களை மதிப்பவன், அதன் பெண்கள் படித்தால் எனக்கு மிகவும் விருப்பம். பாரதி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொன்னோம். அந்த பாரதி விழாவுல மகளிர் அரங்கத்துல பேசுற இந்த அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சிருக்குன்னு இப்பதான் சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒரு கார்டு வரும் பல்கலைக்கழகத்திலிருந்து. எனக்கு ஒரு தமிழகத்தின் முதலமைச்சர் மேடையில பல லட்சம் மக்களுக்கு மத்தியில எட்டயபுரம் பாரதி விழால அதை சொல்றாருக்கும் போது எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. ஐயா உங்க வாயினால அதை சொல்லி நான் கேட்கிற பாக்கியம் கிடைக்குது. அப்ப கீழே இருந்து பாஸ்மா மாணிக்க ஐயா, எங்க கம்பன் அடிப்படை சாகணேசன் ஐயா, குன்றக்குடி அடிகளார், மாப்போசி, ஆர் வீரப்பன் ஐயா எல்லாரும் என்ன வாழ்த்துறாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு இன்னைக்கு லட்சா கூட எனக்கு ஆனந்த கட்டி ஒன்றுக்கு பத்தாத எனக்கு இவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. அப்ப நான் 80ல டாக்டர், இன்னைக்கு டாக்டர் பட்டம் இல்லையா? கலைஞ்சு போச்சான். ஆனா குடி வந்தா, கெட்ட வழக்கம் வந்தா, நோய் வந்தா கல்வி குறைச்சிடும். சில பேருக்கு வறுமை வந்தா கவிதை வரும், சில பேருக்கு வறுமை வந்தா கவிதையாவது ஒண்ணாக தூக்கி போடுறான்னு எரிச்சிட்டு போயிடும். எத்தனையோ கலைஞர்கள் வயசான காலத்துல சினிமா நாடக கலைஞர்கள், பாட்டு கலைஞர்களும் குடியினால வாழ்க்கையை பேரெடுத்தான், இருமதைத்தான் என்று சுரம் பிடித்தான், ரசிகர்கள் விருப்பதை மறந்து விட்டான், மானத்தின் மானத்தை வாங்கி விட்டான். சிறுமைகளை படத்துல அது மாதிரி எத்தனையோ இசைக்கலைஞர்கள் வயசான காலத்துல குடிக்க அடிமையாகி பேர் சொல்லக்கூடாது, அதனால கடன்பட்டு நோய்பட்டு இருக்கிற இடம் தெரியாம போனாங்க இல்லையா? அப்ப கல்வி கலைஞ்சு போச்சு, கலை கலைஞ்சு போச்சு. கலையாத கல்வி வேணும், குறையாத வயது வேணும், நல்ல ஒழுக்கத்தோட பக்தியோட இருக்கு. 100 வயசு 120 வயசு வாழணும். ராமானுஜர் 120 வயசு வாழ்ந்தார். காஞ்சி பெரியவர் இன்னும் ஒரு 3 மாசம் இருந்திருந்தா 100 வயசு. விரதம், பக்தி, பூஜை, நேர்மை என்ன எல்லாரும் சொல்லுவாங்க. எங்க அம்மா 85, நான் இன்னைக்கு 85 வயசுல உங்களை பார்த்து மைக்ல அம்மால பேசுறேன் இல்லையா? அந்த பாக்கியம் கிடைச்சப்போ அவ கொடுத்த தமிழ் அவளுக்கு சொல்றேன், அவ கொடுத்த இசை அவளை பத்தி பாடுறேன், அவ கொடுத்த காலம் அவ கோயிலுக்கு நடக்கிறேன், அவ கொடுத்த பென்ஷன் பக்திக்கு செலவு பண்றேன், அவ்வளவுதான். புரியுதா? ஆகவே நல்ல சிந்தனையோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. 120 வயசு பூரண வாழ்க்கை வாழலாம். பிரபு எண்ணப்பட்டு பரிபூர்ண வாழ்வாயே. பரிபூர்ண வாழ்வுங்கிறது 120 வயசு. ராமானுஜர் 120 வயசு இருந்தார். வாழ முடியும், வாழ நினைத்தால் வாழலாம். நல்ல சிந்தனையோட நல்ல குணத்தோட இருக்க நிச்சயமா ஒரு நோய் வராது. ஆகவே குறையாத வயது, கபடு வராத நட்பு, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க. அம்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன், ஒருத்தருக்கு
பிறந்த நாள். நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டிருந்தார். நண்பர்கள்லாம் வந்தாங்க. ஒருத்தர் கேட்டு ஒரு பெரிய கிஃப்ட் எடுத்துன்னு வந்தார். ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னார். இன்னொருத்தர் வந்தார், கையை குலுக்கி ஒரு ஷால்வையை போட்டி பல்லாண்டு வாழ்க ஃப்ரெண்ட் அப்படின்னார். இன்னொருத்தர் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, அவரு கமலஹாசன் மாதிரி கட்டிப்பிடி வைத்தியம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, நீ 100 வருஷம் நல்லா இருக்கு நல்லா அப்படின்னா ஒவ்வொருத்தரா வந்தான். எல்லாரும் வந்துட்டு போனா. திடீர்னு பார்த்தா இவர் கையில இருக்கிற வைர மோதிரத்துக்கு யாரோ கொடுக்கல வைரம். அவர் கேட்டா புது மோதிரம் போட்டிருக்காரு, அது பத்திரமா இருக்கான்னு கேட்டு கை கொடுக்கிற மோதிரத்தை உருவிட்டவன் கேளுங்க. மோதிரத்தை உருவிட்டானா இவ பொண்டாட்டி மேரேஜ் டேக்கு கொடுத்த கிஃப்ட் அது. எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். பிறந்த நாள் அதுவுமா, பொருள் தொலைஞ்சாலே வருத்தம், மனசு கஷ்டமா இருக்கும். அதுலயும் பிறந்த நாள் மனைவி கொடுத்த மோதிரம். பத்திரமா புண்ணியவதி அந்த அம்மாக்கு நாளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துவோம் இன்னைக்கு. அவங்க மோதிரம் இவருக்கு போட்டிருக்காரு, அதனால பத்திரமா வச்சுருக்காரு. நேற்று காமாட்சி கையில வச்சுட்டு எடுத்துட்டு வந்து போட்டுட்டாரு. நாங்க நேற்று ஓடியிருக்க போயிருந்தோம். அப்பதான் இவர் எப்படி சொல்லுவார், ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டாரு. என் மோதிரத்துக்கு காணப்பா, என் பொண்டாட்டி என் கல்யாணத்துக்கு போட்டதுப்பா, கல்யாண தினத்துக்கு எப்படிப்பா சொல்றது, வந்தவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் என் மோதிரத்தை திருடிட்டு இல்லைன்னு கேட்க முடியுமா? அவ்வளவு பேரும் பெரிய மனுஷங்க எனக்கு பிறந்த நாளைக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் அப்படியே மாலையை போடுறாரு, ஒருத்தர் பொக்கையை போடுறாரு, ஒருத்தர் பொட்டலத்தை கொடுக்குறாரு. எப்படிடா சொல்றேன், நீ பேசாம நான் பாத்துக்கிறேன். அவன் மைக்க பிடிச்சாரு. நம்மளோட ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நீங்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷம், நீங்க எல்லாம் வாழ்த்தினது அதை விட சந்தோஷம், பரிசு கொடுத்தது அதை விட ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு சின்ன நெருடல், ஒண்ணும் இல்ல, அவர் கையில இருந்த மோதிரம் யாரோ கொடுக்கும் போது அவங்க கைக்குள்ள போயிடுது. எவ்வளவு நாசுக்கா, யாரோ கை கொடுக்கும் போது அந்த மோதிரம் அவங்க கைக்குள்ள போயிடுது. நீங்க ஒண்ணும் யோசிக்க வேண்டாம், ஒரு செகண்ட் லைட் ஆஃப் பண்றேன், டேபிள்ல ஒரு பிளேட் வைக்கிறேன், அதுல கொண்டு போட்டுருங்க, யாருக்கு இருந்தாலும் கொண்டு போட்டுருங்க, லைட் ஆஃப் பண்ணி ஒரு செகண்ட் அப்படின்ட்டு ஒரு வெள்ளி பிளேட், நீங்க நல்ல எவசிய பிளேட் வச்சிருக்கீங்க, ஒரு வெள்ளை பிளேட்டை கொண்டு வச்சு அது ஒரு டவலை போட்டுட்டு ஒரு செகண்ட் லைட் ஆஃப் பண்றாரு, திருப்பி லைட்டை போட்டாரு, வெள்ளி பிளேட் இருந்தாரு. இப்படி நட்பு இருந்தா என்ன செய்ய? கபடி வாராத நட்பு வேணும், கன்றாத வளமை வேணும், எடுக்க எடுக்க குறையாம இருக்கணும். அமுத சுரபி மாதிரி குன்றாத இளமை வேணும், என்னைக்கு மனசு இளமையா இருக்கணும். 40 வயசு ஆச்சுன்னா தலை நறுக்கத்தனமா நறுக்க, தைய போட்டு மறைச்சாலும் தலை நறுக்கத்தானே உங்களுக்கு தெரியும் இல்லமா? ஒரு 40 வயசு ஆச்சுன்னா கண் பார்வையில கேட்ராக்ட், அது இது கெடுதல், வெள்ளெழுத்து எல்லாம் வருத்தனமா வரும், தோல்ல சுருக்க வருத்தனமா வரும். உண்டா இல்லையம்மா? இது மனுஷனுக்கு உள்ளது தானே, ஏமாத்த முடியாதவன். அம்மா, கடவுள் நமக்கு முதல்ல என்ன சொன்னோம், வயசாச்சுக்கிறதுக்கு நிறைய கொடுத்தான். காதோர நரைச்ச முடி கதை முடிவு கட்டுது, முதல்ல இங்க நிறைக்க ஆரம்பிக்கும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, இங்கெல்லாம் டைம் நிற்பாங்க, இந்த அடுப்புல மட்டும் விளையாட்டு. சில படக்கெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, யாரையும் சொல்றது என்னத்தான் சொல்லிக்க, இந்த இடத்துல முதல்ல நரைக்கும். யாரோ பேர் சொல்றாங்க, நான் யாரையும் சொல்லல, நான் என்னத்தான் சொல்லிக்கிறேன், இந்த வரைக்கும் நரைச்சிருக்கு. நான் இப்படி காமிச்ச உடனே யாரையோ நினைக்கிறீங்க வெள்ளையா அந்த இடத்துல. இப்ப இந்த இடமெல்லாம் நரைச்சிருக்குமா? வயசாச்சு, நம்ம என்ன பண்ணிட்டோம், தயவு பண்ணிட்டோம், கடவுள் கொடுத்த நிறைய மறைச்சு. அடுத்து என்ன பண்ணாரு, கண்ணு பார்வை. உடனே என்ன பண்ணோம், கண்ணாடி போட்டா வயசான மாதிரி தெரியாது, லென்ஸ் ஒட்டிட்டோம் பண்றோமா. அடுத்த தோல்ல சுருக்கம், உடனே என்ன பண்ணோம், கிரீம், அதுக்கு எத்தனையோ 1000 ரூபாய்க்கு
சுருக்கம் தெரியாம இருக்கு. கடைசியில பார்த்தா கடவுள் இவனை இப்படி எல்லாம் பண்ணா ஏமாத்துறான், நடுக்கத்தை கொடுத்துட்டானா அசைவுன்னு பேரு. ஒரு வயசுக்கு மேல உடம்பு அசைஞ்சிருது இல்ல, தள்ளாடுது இல்ல, தடுமாறுது இல்ல. இப்படி ஏறணும் ஸ்டேஜுக்கு, அப்படி ஏற முடியுதா? பக்கத்துல ஏதாவது இப்படி இருக்கா? பிடிக்கிறவங்கள அசைவு வந்துருச்சு இல்ல. அதான் கடவுள் பார்த்தா நிறைய கொடுத்தேன், தயவு பண்ணிட்டேன், கண்ணுல பார்வையை மறைச்சேன், தெரிஞ்சு வச்சுட்டேன், தோல்ல சுருக்கத்தை கொடுத்தேன், கிரீமை போட்டுட்டேன். இந்த அசைவை நீ ஒண்ணும் பண்ண முடியாது, உனக்கு வயசாச்சு, நல்லதை பண்ணுன்னு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் முதுமை. புரியுதா? வயசாயிடுச்சுன்னா நல்லதை பண்ணு, போற வழிக்கு புண்ணியத்தை தேடுன்னு அர்த்தம். அதுல ஒரு புண்ணியம் நம்ம ஆனந்த மாரியம்மனுக்கு இடம் வாங்கி கொடுக்கறதுல கொஞ்சம் கைங்கரியம். நான் பயந்துக்கு வந்துடுவேன். நீங்க 10 பேராவது இப்ப போகும்போது பெயர் கொடுத்துட்டு போகணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம். நாங்க தரோம் சொல்லி ஓடி வரணும். ஆக கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிழி இல்லாத உடலும், நோய் இல்லாம இருந்தாலே பாதி சந்தோஷம். இளமையில காசு வேணும்னு ஆரோக்கியத்தை கெடுத்துக்கணும், வயசான காலத்துல ஆரோக்கியம் வேணும்னு காசு செலவு பண்றோம். இளமையில காசு வேணும்னு அலைகிறோம். அப்ப ஆரோக்கியத்தை பத்தி நேரத்துக்கு சாப்பிடறது இல்லை, நேரத்துக்கு தூங்குறது இல்லை, ஒரு சந்தோஷமா இருக்கிறது இல்லை. செடிச்சது பரப்பு ஆத்துலாம் டென்ஷன். ஏன் வியாதி வராது? எல்லாத்தையும் பண்ணி கடைசியில பணம் எல்லாம் சேர்த்துட்டோம். அப்புறம் என்னாச்சு? ஊர்ல இருக்கிற அத்தனை வியாதி, பிரஷர், சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், காசை பூரா அதுக்கு போட்டுரும். சின்ன வயசுல காசு சம்பாதிக்க ஆரோக்கியத்தை கற்றுட்டு, வயசான காலத்துல ஆரோக்கியத்தை தடுத்துட்டு காசு கொட்டி செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேண்டாம். அமைதியா ஆனந்த மாரியம்மன் வாங்க. ஒரு காசு அவ கோயிலுக்கு நம்ம காசு செலவுன்னா நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அவளுக்கு ஒண்ணும் நம்ம காசு தேவையில்லை. அவளுக்கு கோயில் கட்ட நம்ம இடத்துக்கு வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு அது பாக்கியம். ஆக கழிப்பிடி இல்லாத உடல் தருவாள், நோய் இல்லாத உடல் தருவாள். சரியான மனம், எது நடந்தாலும் கவலைப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். நான் எல்லாருக்கும் சொல்றது தைரியமா இருக்கு. நான் இந்திரா காந்தி பிறந்த தேதியில பிறந்தவன். அந்த அம்மாவோட தைரியம் எனக்கு உண்டு. சரியாத மனம், அன்பகலாத மனைவி, அன்பகலாத கணவன், தவறாத சந்தானம். தப்பா அர்த்தம் சொல்றாங்க. பிள்ளைகள் நமக்கு முன்னாடி தவறி போயிடக்கூடாது, அப்படி இல்லை. சொல்ல தவறாத பிள்ளைகளா இருக்கணும். ஒரு அப்பா ஒரு வார்த்தையை சொன்னா பிள்ளைங்க நான் செய்யறேன்பான்னு சொல்லணும். நீ என்னையா சொல்றது, உனக்கு என்னையா தெரியும், உன் காலம் வேற என் காலம் வேற, இப்படி சொல்ற பிள்ளை இருக்கக்கூடாது. தவறாத சந்தானமும். அப்படி இருந்தா தாழாத கீர்த்தி, உனக்கு புகழ் கிடைக்கும். எப்படி? நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல மனசு, நல்ல ஆரோக்கியம், நல்ல நட்பு. அப்ப உனக்கு பெருமை கிடைக்குமா கிடைக்காதா? வீதியில போலாம் சார், அவர் இல்லையா மனுஷன், அவரை சுத்தி எப்பவும் நல்லவங்க சார், அவர் எப்பவும் நல்ல ஸ்மரணையே பண்றார் சார், அவர் நல்ல காரியமே பண்றார் சார், அவர் கோயிலையே நினைக்கிறார் சார். அப்ப அவருக்கு மரியாதை கிடைக்குமா சமூகத்துல? ஆகவே மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போட்டி புகழ வேண்டும். உலகமே உன்னை போற்றணும். ஆகவே தாழாத கெட்டியும் மாறாத வார்த்தை, சத்தியமான வார்த்தையா இருக்கணும். இங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது பேசக்கூடாது. தடைகள் மாறாத கொடையும். முதல்ல வீட்டுல இருக்கிறவங்க கெடுக்காம இருக்கணும். ஒரு தர்மம் பண்றான்னு வச்சுக்க, பொண்டாட்டிக்கு எவ்வளவு வந்துட்டாயா, உனக்கு என்ன மரம் கட்டு போச்சா, நாங்கெல்லாம் குழந்தை குட்டி எல்லாம் வச்சிருக்கோம், நீ என்ன ஊருக்கு தானம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தடுக்கப்படாது. முதல்ல வீட்டுல இருக்கிறவங்க. அதான் தடைகள் மாறாத கொடை. சரியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் மாறாத கொடை. அதற்கு தொலையாத நிதியம், செல்வம் வேணும். அதுக்கு நாட்டுல நல்ல ஆட்சி வேணும். போனாத ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு. நமக்கெல்லாம் என்ன வேணும்? துன்பம் இல்லாத வாழ்வு. அதுக்கு என்ன வேணும்? துய்யனின் பாதத்தில் அன்பு.
அம்பாளுடைய திருவடிக்கு அன்பு இருந்தால் துன்பம் வராது. வந்த துன்பம் மலை போல் வந்தது பனி போல் ஓடிவிடும். நோய் வந்தால் நீக்குவாள், பிழி வந்தால் போக்குவாள், பாவம் வந்தால் நீக்குவாள். நம்ம சரண் என்று அம்பிகையை சரண் அடைந்தால் அதிக வரம் பெறலாம். ஆகவே துய்யனின் பாதத்தில் அன்பு முதலி பெரியனின் தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அறிந்து எனும் மாயனது தங்கையே ஆதி கடவுளின் பாட்டை அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகப்பாணி அருள்வாமி அபிராமியே ஆனந்தமாரியே. இன்னைக்கு ஒண்ணு சன்னிதியில வந்து நாடு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் துவாதசி கூடி இருக்கிற நாள் மூல நட்சத்திரம். இப்படிப்பட்ட சந்தியா காலத்துல உன் சன்னிதானத்துக்கு வரவும் உன் புகழை பாடவும் உன்னுடைய ஆலய திருப்பணிக்கு நிலம் பூமி தானம் மிகப்பெரிய தானம். வினோபாபாவே இல்லாதவருக்கு கொடுத்த பூமி தானம் கேட்டார். அவன் எல்லாருக்கும் கொடுக்கிறவன். அவளுக்கு நாம நிலம் வாங்கி கொடுக்கிறோம்னா அவளுக்கு இல்ல, நாம கூப்பிடுறதுக்கு வசதியா கோவில் கட்ட. ஆகவே அதற்கு அள்ளி கொடுத்து நிதி நிறைந்தவர் பொற்கு வைத்தாரே, நிதி குறைந்தவர் காசு கட்டாரே, ஆண்மையாளர் உழைப்பினை நல்கி அதுவும் மற்றவர் வாய்ச்சொல்தாரே. ஒண்ணுமே முடியலையா கெடுக்காமல் எதுக்குப்பா இதுக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு இருக்கேன்னு இருக்காது. ஆகவே இன்றைய தினம் எல்லா இடத்துல இருக்கிற பராசக்திக்கு ஆறு, நதி, ஓடை, வாய்க்கால், குளம், ஏரி, கண்மாய், குட்டை அப்படி எந்த பெயரிட்டாலும் தண்ணீர் ஒண்ணுதான். அது மாதிரி மகாமாயி, சமயபுரம் மாறி, கருவேற்காடு, திருவேற்காடு கருமாறி, ஆனந்த மகாமாரி, சமயபுரம் முத்துமாரி, நாட்டாமலை முத்துமாரி, சீதலா தேவி, அங்காள பரமேஸ்வரி, சிறுவாச்சூர் மதுர காளி, மட்டுவார் குழலி என்ற சுகந்த குந்தலாம்பாள், வேலாயுதாட்சி, செங்கமரவதி தாயார், காந்திமதி, கடவுர் அபிராமி, கல்கத்தா காளி, மும்பை மகாலட்சுமி என்று எந்த பெயரிட்டு அழைத்தாலும் ஒன்று ஓம் சக்தி. அந்த சக்தி இங்கே ஆனந்த மாரியம்மனாக இருக்கிறாள். இந்த இடத்திலே மிக புராதனமான கோவிலிலே இடம் கொண்டு இவ்வளவு அழகான சன்னதிகளோடு அவள் வீற்றிருக்கிறாள். ஆனந்த விநாயகர், ஆனந்த முருகன், ஆனந்த கருப்பண்ணசாமி, ஆனந்த மதுரை வீரசாமி, ஆனந்த தட்சிணாமூர்த்தி எல்லாரும் ஆனந்தமா இருக்காங்க. அந்த அன்னையினுடைய சன்னிதானத்திற்கு அருகாமையிலேயே நிலம் கிடைக்கிறது. உங்களால் முடிந்த அளவுக்கு அள்ளி கொடுங்கள், அவள் உங்களுக்கு தருவாள். ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட், she will send send send. ஆகவே இந்த நல்ல நாளிலே அவரால் மழை தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமெல்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலால் ஆனந்தமாரி கடைக்கண்களை அபிராமி கடைக்கண்களே என்று சொல்லி இத்தனை நேரம் அழகா உட்கார்ந்து கேட்டீங்க. கேட்டதனுடைய பலன் அம்பிகையினுடைய அருள் மழை உங்கள் எல்லார் இல்லத்திலும் கனகதாரையாக பொன் மழையாக பொழியட்டும். ஆனந்த பாஷ்பமாக உங்கள் கண்களிலே ஆனந்த மழை சொரியட்டும். உங்கள் இல்லங்கள் தோறும் செல்வ மழை பெருகட்டும். நாட்டிலே ஆனந்த மழை செழிக்கட்டும். மக்கள் மனமெல்லாம் அன்பு மழை நிறைந்திருக்கட்டும். ஆகவே எல்லோரும் இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க என்று வாழ்த்துகிறேன். ஐகி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवरविंध्य शिरोगिनी वासिनी विष्णु विलासिनी जिष्णुते भगवती रेषिति कंठ कुटुंबिनी पूरी कुटुंबिनी भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनी रम्यकपर्दिनी शैलसुते. ओम शक्ति, ओम शक्ति, ओम शक्ति. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். பரந்த இடமும் பெரிய பிரம்மாண்டமான மண்டபமும் உருவாக அன்னை ஆனந்த மாரியம்மனும் அருள் பொழியட்டும். வாய்ப்பளித்தோர், அழைத்தோர், கூப்பிட்டு கேட்டோர், கும்பிட்டு வாழ்ந்தோர் அத்துணை பேருக்கும் நீங்காத செல்வம் நிறைந்திருக்க வேண்டி வாழ்த்துக்கள்.